நிறைய கதைகள் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து உள்வாங்குவோம் முதல்ல. ஏன்னா என்னுடைய பணி வந்து களப்பணியா இருக்கும். நான் 35 வருஷமும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். நீங்க சாமுவேல் சுந்தர் சொல்லும்போது நெல்லை வரலாற்று சுவடுகள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்றது காரணம், என்னுடைய 35 வருஷம் உழைப்பிலையும் நெல்லை மாவட்டத்திலே மட்டும் நான் அப்படியே சுத்திக்கிட்டே வந்தேன்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையிலே வந்தோம்னா ஒரு ஊர்ல ஒரு கல்லு வந்து ஒரு கதை சொல்லும். ஒரு சின்ன கல்லா தான் இருக்கும். அந்த கல்லுல போய் நம்ம உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லு ஒரு கதை சொல்லும். அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு படித்துறை இருக்குன்னா அந்த படித்துறை ஒரு கதை சொல்லும். அப்புறம் வந்து அதையும் தாண்டி வந்தோம்னா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம் ஒரு கதை சொல்லும். அதுல நம்ம தட்டி விழுந்த இடத்துல எல்லாம் கதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த கதை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நானும் கதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன். என்னோட பாட்டி போட்டா என்கிட்ட இல்லை. ஏன்னா பாட்டி தான் சின்ன வயசா இருக்கும்போது என்கிட்ட நிறைய கதை சொல்றது வழக்கம். பாட்டிக்கு தாத்தாவுக்கும் பிடிக்காது. அந்த காலத்துல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிடிக்காத காலகட்டத்துல எங்க பாட்டியும் தாத்தாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்னா எங்க பாட்டி வந்து கண்ணங்கரைன்னு ரொம்ப கருப்பா இருப்பாங்க. எங்க தாத்தா செக்கச்செவேன்னு சிவப்பா இருப்பாரு. எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கு கிட்டாது. ஆனா எங்க பாட்டியோட முடி வந்து ரொம்ப நீளமா இருக்கும். பாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்து தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு, அப்போ வந்து நம்மள மாதிரி இப்போ வந்து 100 சேலை 200 சேலை எல்லாம் கட்டுறது வழக்கம் இல்லை. அதிகபட்சமா போனா 2 சேலை தான் வச்சிருப்பாங்க. அதுலயும் ஒரு சேலை மட்டும் தான் உடுமாத்து சேலையா இருக்கும். அதனால தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு ஒரு பக்கம் இடுப்புல கட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுல ஓடி மீனை பிடிப்பாங்க. மீனை பிடிச்சு அதுதான் அன்னைக்கு சமையல். அதோடு மட்டும் இல்ல, அங்க வர்ற வழியில பாத்தீங்கன்னா அந்த மீனை பிடிச்சு கையில வச்சுக்கிட்டு திரும்ப அதையெல்லாம் ஒரு பாக்கெட்ல எடுத்து போட்டுட்டு திரும்ப அந்த சேலையை காய போட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப தலைமுடியை காய போடணும் அப்படின்னு சொன்னா நீளமான முடியா இருக்கிறதுனால அவங்க ஒரு கட்டில்ல வந்து படுத்து அந்த கட்டில்ல வந்து அந்த தலைமுடியை வந்து அவங்க காய போட்டு பேசாம எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை வரும். ஏன்னா எங்க பாட்டி வந்து ரொம்ப வேகமா, அதாவது ரொம்ப பிரமாண்டமா இருப்பாங்க. தாத்தா கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாரு. நல்ல பெரிய மீசை வச்சு இருந்தாலும் இந்த குள்ளமா தான் இருப்பாரு. ஆனா பாட்டியை அடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாருன்னா அந்த கட்டில் கால் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அந்த முடியை கட்டிக்கிட்டு அப்பதான் அடிப்பாரு. பாட்டி அதுல இருந்து தப்பிச்சு திரும்ப வந்து தாத்தாவை அடிக்கக்குள்ள தாத்தா தப்பி ஓடிடுவாரு. இப்படி அவங்க 2 வரையும் வச்சுதான் நான் அந்த கதை பேசுறது எனக்கு வரும். அந்த கதைகள் தோன்றது எங்க இருந்து வரும்னா எங்க பாட்டி தாத்தாட்ட இருந்து தான் வரும். தாத்தா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாரு. உடனே பாட்டி அதுக்கு பிறகு எந்திரிச்சு ஒரு விறகு கட்டி தூக்கிட்டு ஓடி டப்பு டப்பு டப்புனு ஈர்ப்பாங்க. தாத்தா 2 நாளா வரவே மாட்டாரு. 3ஆம் நாள் அங்க போய் சினிமாவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மெதுவா கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு அப்படியே மெதுவா வந்து பேரனுக்கு அல்வா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு அல்வா கொடுப்பாரு. அப்படியே அவ பாட்டியை பார்த்து தாத்தா அல்வா கொடுக்கறதும் பிறகு அதுக்கப்புறம் 2 பக்கம் ஏசினாலும் கடி கிடக்கான் அவன் ஒருத்தன். சரி அவன் ஒரு ஆள் இருக்க போய் தான் நமக்கு ஒரு துணையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி பேசுறது வைக்கிறது. அந்த காமெடி நையாண்டி எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா எங்க பாட்டியை பார்த்துதான் வந்தது. அப்போதான் பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய வீடு ஒரு மொட்டை மாடி வீடு. அந்த வீட்டுல போய் நாங்க வந்து மார்கழி மாதம் போய் படுக்க போவோம். அந்த மார்கழி மாதம் போய் படுக்க போனா அந்த குளிர் அடிக்கும். அந்த குளிர் அடிக்கும் போது எங்க பாட்டி ஏற்கனவே அந்த சேலையை வச்சு இந்த மூடி முந்தானை வச்சு மூடி படுத்துக்கிட்டே கேட்ட சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. 7 கடல் தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கும். இந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு சுவராசியம் இருக்கும். ஏதோ ஒரு பெரிய கதையை சொல்லி போய் முடிக்கும் போது ஆரம்பிக்கக்கூடிய அந்த சுவை இருக்கு பாத்தீங்களா, அந்த சுவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடி மாசம் காத்து அடிச்சாலும் சரி பாட்டி கூட கதை பேசுறதுக்கு மேல போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாரல் அடிக்கும். சாரல் அடிக்கக்கூடிய அந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா சாரல் விழும்போது அந்த சாரல்ல விழுந்துகிட்டே பாட்டி கதை சொல்லு பாட்டி கதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லி கதை கேட்கறது வழக்கம். இப்படி கதை கேட்கிற வழக்கம் தான் எனக்கு அந்த கதையை கேட்டு 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 அதே மாதிரி நான் தாமிரபரணி ஆற்றங்கரையில போகும்போது அங்க இருக்கக்கூடிய நிறைய பெரியவங்கிட்டலாம் நான் கதை கேட்டு அந்த கதைகள் பெரியவங்க சொல்றக்கூடிய கதைகள் எல்லாம் எழுதி அதை எழுதின கதைகளை திரும்ப படிச்சு எழுதுறது படிக்கிறது படிக்கிறதுன்னு பார்த்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வந்து அது வாய்ப்பாவும் மனசுக்குள்ள அமையறதுக்கான ஒரு ஏற்பாடும் நடந்துச்சு. அதுக்காக இது முதல்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு தான் நான் இதுக்கு நன்றியை தெரிவிச்சேன். அதனால இன்னைக்கு பாட்டி தாத்தா கிடைக்கல. இப்ப நமக்கு பாட்டி தாத்தா யார் அப்படின்னு சொன்னா போன் தான். போன்ல வரக்கூடிய ரீல்ஸ் தான். அதனால நான் பாத்தீங்கன்னா 94 புத்தகம் எழுதி அந்த 94 புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை எல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து விற்பனை செய்யணும். முதல் காலத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால இந்த எழுதுற எழுத்து வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் தினகரன்ல ஒரு கட்டுரை எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அந்த கட்டுரை எழுதின ஒரு கோயில் வரலாறு எழுதுறோம்னு வச்சுக்கிட்டீங்களேன். அந்த கோயில் வரலாறு எழுதுறோம்னு சொன்னா அதற்கு அடுத்த வாரம் அந்த கோயிலுக்கு நிறைய ஆள் பார்க்க வருவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பொதிகை மலையை பத்தி நான் விகடன்ல எழுதின ஒரு புத்தகம்.
10,000 காப்பி வித்துச்சு. இன்னைக்கு பொதிகை மொழிக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் போகுது. இதெல்லாம் ஒரு காலத்துல புத்தகத்தை பார்த்தா. அது மாதிரி தினத்தந்தியில அருள் தரும் அபூர்வ ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி அருள் தரும் அதிசய சித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்கனவே நம்ம எழுத்தாளர் ஐயா நமக்கு செஞ்ச ஐயா நல்லா தெரியும். தினத்தந்தியோட ரீச், தினத்தந்தியில எழுதக்கூடியது எப்படி எந்த அளவுக்கு கிராமத்துல போய் சேரும் அப்படின்னு தெரியும். அந்த ரீச்ல பாத்தீங்கன்னா நிறைய சித்தர் கோயில்கள் நம்ம எழுத கோயில்கள்லாம் ரொம்ப டெவலப் ஆச்சு. ஆனா இப்போ ஒரு 10 வருடம் பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்கு வந்து வாசிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த புத்தக வாசிப்பு குழு அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உண்மையிலே உங்களை பாராட்டணும். வாசிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. புத்தகங்கள் அடிச்சு வச்சுக்கிட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைமை. அதனால பெரிய பெரிய பதிப்பகங்கள்லாம் தன்னுடைய அந்த புத்தகத்தை 1000 2000 போடக்கூடிய புத்தகத்தை எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம பார்த்தா 100 புத்தகம் போடலாமா, 50 புத்தகம் போடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்துக்கு மரியாதை இல்லாத அளவுக்கு அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து இந்த நேரத்துல அந்த புதிய புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்துறது, புத்தக வாசிப்பு குழுவை அது பண்றதெல்லாம் உண்மையிலே நீங்க ஒரு அறக்கட்டளையில இருந்து பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு ரீல்ஸோ ஒரு ஷார்ட்ஸோ போட்டோம் அப்படின்னு சொன்னா அதை 1,00,000 பேர் பார்க்காது. அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆர்வம். ஆகா, இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா முதல்ல ஓலைச்சுவடியில இருந்ததை வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா உவி சாமிநாத ஐயர் வந்து அதை வந்து அப்படியே வந்து அதை மாத்தினாங்க, பிரிண்டிங் வச்சு மாத்தினாங்க. ஓலைச்சுவடி பிரிண்டிங் வந்துச்சு, பிரிண்டிங் வந்து டிஜிட்டலா மாறிச்சு, டிஜிட்டல் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊடகத்துக்கு மாறி இருக்கு. அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம எழுதின விஷயங்களை எல்லாம் அப்ப வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா இது பல பேர்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். இதை எப்படி இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை வந்து நெல்லை லைஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து எனக்கு ஒரு அவார்டு தருவதற்காக என்னை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல பேட்டி எடுத்தாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது அதை வந்து அவங்க வந்து மறுநாள் அவங்களுடைய சேனல்ல போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 பேருக்கு மேல பார்த்தாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப நம்மகிட்ட இருக்க விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிதான் ஊடகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. எழுத்தாளர்கள் பூரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகங்கள்ல சமூக வலைத்தளத்துல சமூக செயல்பாட்டாளராக மாறிக்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் என்னன்னா புத்தக வாசிப்பு தன்மை இல்லாமல் அதே நேரம் வந்து இந்த மாதிரி சமூக ஊடகங்களை எல்லாரும் பாக்குறது தான். அது ஒரு வகையில பார்த்தா இந்த தலைமுறைக்கு தக்கடி நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் கூட பாட்டி கிட்ட கேட்கிற கதையோட சுவையே வேற. அந்த பாட்டி கிட்ட சொல்லக்கூடிய கதையே வேற. குறிப்பா நான் வந்து இந்த கதைகளை பூரா எழுதிக்கிட்டு இது வந்து ஒரு திருநெல்வேலியில வரக்கூடிய ஒரு அதுவும் ஆன்லைன்ல வரக்கூடிய ஒரு பத்திரிகையில தொடரா எழுதணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆற்று படக்கூடிய என்னுடைய அருமை ஐயா கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் தான் சொன்னாரு இது வந்து ஆட்சி சொன்னா ஆத்தோர கதைன்னு வைப்போம். ஏன்னா நீங்க தாமிரபரணிக்கு நிறைய கதைகள் எழுதிட்டு இருக்கீங்க, தாமிரபரணி சார்ந்த விஷயமாவே இது இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ஆட்சி சொன்ன ஆத்தோர கதையா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பேரை கொடுத்தாரு. சரி, இந்த ஆட்சி சொன்ன ஆத்தோர கதைகள் அப்படி என்னதான் இருக்கு. ஏன்னா கொய்த்துல போய் நான் இதை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா டிக்கெட் போட்டு கிட்டத்தட்ட 250 பேர் வந்து உள்ள வந்துட்டாங்க. இன்னும் 50 பேர் உள்ள வரணும், அந்த பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களை உள்ள அனுப்பி அந்த கேட்கும் போது எல்லாரும் ஆர்வமா கேட்ட காரணத்தினால குறிப்பிட்ட டைமுக்கு மேல அதை நான் பேசிக்கிட்டே இருந்தோம். அதனால பிளேட்டே டைமே விடுற அளவுக்கு ஆகி போச்சு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா போன அந்த குவைத்துல வந்து பெண்களால் கவரப்பட்ட அந்த ஆட்சி சொன்ன ஆத்தோர கதைகளை என்ன இருக்கு, அதைத்தான் இப்ப நான் அவங்ககிட்ட பேசுறேன். குறிப்பா அதுல என்னன்னா நம்ம ஊர்ல வந்து கிண்டலா கேலியா நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பாத்தீங்கன்னா அவர் பெரிய நல்ல ஒரு வார்த்தை இருக்கும். குறிப்பா நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் பறக்க பறக்க முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பறக்க பறக்கன்னா எப்படி முழிக்கிறதுனா ஒரு மாதிரி அதாவது ஒரு திருட்டுத்தனமா முழிக்கிறது அப்படிங்கிறதே சொல்லுவோம். அந்த பறக்க பறக்க முழிக்கிறவனை பார்த்து என்ன சொல்லணும், பேக்லாட்டு மாதிரி முழிக்காட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பேக்லாட்டு மாதிரி முழிக்கிறான், இந்த பேக்லாட்டு முடிக்கிறமான்னு தான் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு பின்னால மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறு எப்படி வரலாறு அப்படின்னு சொன்னா அதாவது 19ஆம் நூற்றாண்டுல முதல்ல இந்தியாவுல பூனேவுல இருந்து இந்தியாவில் நம்ம மும்பை வரைக்கும் ரயில் ரோடு அமைக்கக்கூடிய அந்த கதைக்கு போகுது. அந்த ரயில் ரோடு அமைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு செய்வதற்காக தென்னகத்தில் திருநெல்வேலி சுற்றுப்பகுதியில் இருக்கவங்க இங்க இருந்து நிறைய பேர் அங்க போய் உழைச்சிருக்கிறாங்க. அவங்கதான் இரும்பு தண்டவாளங்கள்லாம் தூக்கி கொண்டு போடுறது, அதை இணைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வேலையை வந்து வாட்ச் பண்ணதுக்கு ஒரு ஆங்கில அதிகாரி ஒருத்தர் வந்திருக்கான். அவனுடைய பேர் வந்து பேக்லேண்ட். அவன் பேர் வந்து பேக்லேண்ட். அந்த பேக்லேண்டுக்கு இவங்க பேசுற தமிழ் தெரியாது, நம்ம மக்களுக்கு அவன் பேசுற இங்கிலீஷ் தெரியாது. அவன் வந்து நீண்டு நெடுது ரொம்ப வளர்த்தியா இருப்பான், பின்னால கையை கட்டிக்கிட்டு நிற்பான், திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக இவன் அவங்கள பார்த்து திரு திருன்னு முடிப்பான், அவன் இவங்க பார்த்து திரு திருன்னு முடிப்பான்.
அப்பதான் நம்ம ஊர்ல திருன்னு முழிக்கவன பார்த்தாலும் எல்லாம் ஏம்ல பேக்கலாண்டு மாதிரி முழிக்க அப்படின்னு 19ஆம் நூற்றாண்டுல சென்னை மும்பையில வச்சு பேசிய அந்த பேச்சு தான் இன்னைக்கு திருநெல்வேலி ஒருங்கிணைந்த நிலை மாவட்டத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பேக்லாண்ட் மாதிரி முடிக்காதல அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆட்சி சொன்ன ஆத்தர கதையோட முதல் கதை. அப்ப இப்ப இனிமேல் வந்து யாராவது பேக்லாண்ட் மாதிரி முடிக்க அப்படின்னு சொன்னா திருன்னு முடிக்கலாம் நினைக்காதீங்க. பேக்லாண்ட் அப்படின்னா மும்பையில கவர்னருக்கு இணையான ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அப்போ நம்மளை பார்த்து ஆங்கில அதிகாரின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சட்ட காலரை தூக்கி விட்டுருக்கு. இது ஒரு கதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ஆட்சி சொன்ன ஆத்தர கதையில இன்னொரு வித்தியாசமான கதை ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அறிவு இல்லாதவனை பார்த்தா மடையனே அப்படின்னு சொல்லுவோம். மடப்பையனா இருக்காருடா அப்படின்னு. கொஞ்சம் நம்ம வீட்டுல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து பையனை பேசணும் அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரரையும் சேர்த்து பேசணும் நினைச்சேன் மடப்பைய மாவனா அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா வீட்டுக்காரரையும் சேர்த்து பேசுனதுல அவங்களுக்கு ஒரு 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 இது வேற வரும். அப்ப அந்த மடப்பைய மாவன அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோபமா இருக்கு. நம்மளை பொறுத்து மடைன்னு சொல்லிட்டானே, அறிவில்லாதன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தமா தான் இருக்கும். ஆனா இப்ப வீட்டுக்கார மாட்ட ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவன் மடப்பையன் மகனன்னு சொன்னதுனால மகனை தானே ஏசிருக்காரு, நம்மள பேசலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அந்த மடையன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த மடையன் அப்படிங்கக்கூடியதுக்கு என்ன வருத்தம்? அதுக்கு பின்னால ஒரு பெரிய தியாக வரலாறு இருக்கு. அந்த தியாக வரலாறு எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலம் இப்ப வந்து நம்ம கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை அப்படின்னு சொல்லி 1000 வருடங்களுக்கு முன்னால மிகப்பெரிய கல்லணையை கட்டியிருக்கிறோம். அதற்கு முன்னாலே தமிழர்கள் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நீரை எல்லாம் அந்த மலையில் ஓடி வரக்கூடிய நீரை வந்து அதை வந்து கட்டுப்படுத்தி அதிலிருந்து நீர்ப்போக்கிகளை உருவாக்கி கால்வாயை உருவாக்கி அந்த கால்வாய் மூலமாக வயல்காடுகளுக்கு கொண்டு சென்று அங்கே வந்து நிறைய பொருள்களை வந்து அவங்க விளைய வச்சிருக்கிறாங்க. நெல் போன்ற பொருள்களை வந்து விளைய வச்சிருக்கிறாங்க. அந்த விளைய வைப்பதற்கு பாத்தீங்க அப்படின்னா மடையெல்லாம் கெட்டதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நிறைய தலைகள் போன்ற கருவிகள் அந்த படை இருக்குல்ல அந்த பனை மரத்தை வந்து பனைமரத்துக்குள்ள துளையை போட்டு அந்த பனைமரத்துக்குள்ள துளைகள் போட்டு அது மூலமா வச்சுதான் அவங்க வந்து தலைகள் எல்லாம் போட்டு அடைக்கிறது வழக்கம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் அப்படிங்கிறது வந்து அதிகமா வந்தாலே பிரச்சனை. அந்த வெள்ளம் அதிகமா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஊருக்குள்ள தண்ணீர் வந்துடும். ஊருக்குள்ள தண்ணீர் வந்து அழிவு ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா வெள்ளம் வரும்போது அந்த ஊர்ல வந்து ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம் வந்து மடையர்கள் குடும்பம்னு சொல்லி அந்த மடையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல உள்ள போய் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஓட்டையை போய் இவங்க முங்கி எடுக்கணும். முங்கி எடுக்கும் போது ஒருவேளை இவங்க அந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா உயிர் பிழைச்சிருவாங்க. சப்போஸ் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா உயிர் போயிடும். அப்ப உயிர் போயிரும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ஊர்ல வடையர்களை வந்து அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து கண்ணீர் மல்லுக அவனுடைய வீட்டம்மா அவனுடைய சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. ஆனா கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம உயிர் போயிரும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணிக்குள்ள அந்த வெள்ளத்தை வந்து அடுத்த பக்கம் கொண்டு போவதற்காக அந்த வடையை தொலைச்சி எடுத்து அவன் வந்து மூச்சை அடக்கி வெளியே எடுக்கும் போது சப்போஸ் தப்பிச்சு வெளியே வந்துட்டானா அந்த பக்கம் போய் விழுந்துருவான், வெளியே வந்துருவான். அப்படி சப்போஸ் அப்படி வரல அப்படின்னு சொன்னா மூச்சடைந்து இறந்து போவான். அப்படி இறப்பதற்காகவே தண்டலமற்று இருக்கக்கூடியது தான் மடையன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இனிமே யாரையாவது மடையன் திட்டுனா கவலையே படாதீங்க, தியாகின்னு அர்த்தம். இந்த மடையர்கள்னு சொன்னாலே தியாகின்னு அர்த்தம். நீங்க இதை குறிச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா எட்டப்பன் அப்படின்னு சொல்லுவோம். எட்டப்பன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா காட்டி கொடுத்தவன் எட்டப்பன். அவன் பிள்ளை பாப்பா இல்ல ஊர்லயே அந்த மூளை வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்காண்டா, அவன் எட்டப்ப வேலை பார்த்துட்டு இருக்காண்டா, அவனை துண்டா நறுக்கி போடணும்டா, எட்டப்ப வேலை பார்த்துட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னாங்க. அது எட்டப்பன் வேலை அப்படின்னு சொன்னா காட்டி கொடுக்கிற வேலை. அப்படியா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து காட்டி கொடுத்தாரா? நான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து காட்டி கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து எட்டயபுரம் ஜமீன்தாரை பத்தி எழுதுவதற்காக போகும்போது பாத்தீங்கன்னா எட்டயபுரம் ஜமீன் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜமீன்தார். அந்த சொல்ல போனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எட்டயபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் மட்டும் இல்லாம வருஷ நாட்டு ஜமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகை கரையில் இருக்கக்கூடிய அந்த ஜமீன் அழிஞ்சு போகும்போது அந்த ஜமீனையும் ஏலத்துக்கு எடுத்து தமிழ்நாட்டிலேயே சுமார் 500 கிராமத்திற்கு மேல அந்த கிராமத்தை வந்து ஆட்சி செய்த ஒரு பெரிய ஜமீன் எந்த ஜமீன் அப்படின்னா எட்டயபுரம் ஜமீன்தார். அப்ப எட்டயபுரம் ஜமீன்தாரை பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த ஊர்ல அதாவது கழுகுமலை அப்புறம் எட்டயபுரம் அப்படின்னு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில குடி தண்ணீருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குடி தண்ணீருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த குடி தண்ணீர்ல இருக்கக்கூடிய அந்த ஊரணியில வந்து யாராவது கையை கழுவுனாலோ இல்லாட்டி உள்ள போய் கை வடிச்சிடக்கூடாது அப்படின்னுக்காண்டி அன்னைக்கே காவலாளிகளை போட்டு அந்த காவலாளிகளை வச்சு காவல் காத்திருக்கிறாங்க. பாரதியார் வந்து பிறந்தது வந்து எட்டயபுரத்துல தான். அந்த வம்ச தீபிகா அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாரதியே என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து நிறைய செலவுக்கு பைசா தேவைப்படுது,
அப்ப நான் புத்தகம் எழுதுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு எழுதுவதற்கு எனக்கும் ஆங்கிலருக்கு இருக்கக்கூடிய பிணக்கு இப்ப கொஞ்சம் நீங்கிட்டு, அதனால எழுதுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கடிதம். அத வம்ச தீவுகா அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்துல போட்டிருக்காங்க. கழுகுமலையில மட்டும் இல்லாம இன்றைக்கும் எட்டயாபுரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய கச்சை அப்படிங்கக்கூடிய ஒரு அரண்மனைகளை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல ஒரு 3 தங்க குண்டுகள் வைத்து அத வந்து அவங்க அரண்மனை இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல கங்கை கொண்டான்ல வந்து ஒரு வளைவா பாலம் இருக்கும். அந்த கங்கை கொண்டான் பாலத்தை 11,000 செலவுல அன்னைக்கு வந்து எட்டயாபுரம் ஜமீன்தார் கட்டியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கெல்லாம் எட்டயாபுரம் ஜமீன் வந்து காட்டி கொடுத்தவர் சுதந்திர போராட்டத்துக்கு அவர் வந்து ஈடுபடலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் ஒரு சினிமா தியேட்டர் வச்சிருக்கிறார் எட்டயாபுரத்துல. அந்த தியேட்டருக்கு பேரு பாரத மாதா டாக்கீஸ் அப்படின்னு தான் பேரு. பாரத மாதா பேர்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஜனகணமன எல்லாம் போடுறோம். முதல்ல ஜனகணமன போட்டுதான் சினிமா தியேட்டர்ல எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில இடங்கள்ல நமக்கு வந்து அரசு சொல்றது செய்யறோம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சுதந்திர இந்தியா வருவதற்கு முன்னாலே அவங்க வந்து ஜனகணமன போட்டு தான் முதல்ல வந்து தியேட்டர்ல வந்து சினிமாவே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் மேல மிகவும் ரொம்ப ஈடுபாடா இருந்தது யார் அப்படின்னா எட்டயாபுரம் ஜமீன்தார் தான். தூத்துக்குடிக்கு ட்ரெயின் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னா எட்டயாபுர ராஜா, பிதாமக ராஜா அப்படிங்கக்கூடிய எட்டயபுர ராஜா. இதுக்காக 8 4வது மன்னன் இவங்களை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா டெல்லி தர்பாருக்கு விருந்துக்கு கூட்டிட்டு போயிருக்காப்ல. அந்த நேரத்துல கால்டுவல் ஐயா தான் அந்த மணியாட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து கால்டுவல் ஐயா வந்து வரவேற்புலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எட்டயாபுரம் ஜமீன்தாரை பத்தி பண்ணும்போது கிடைச்சிது. சரி, அப்ப எட்டப்பன் அப்படிங்கக்கூடிய அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா முதல்ல கட்டபொம்மனுடைய கட்டபொம்மனுக்கு எட்டப்பனுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் காட்டி கொடுத்த பெண் எட்டப்பன் நம்ம சொன்னாலும் அது எட்டப்பனுக்கு பேரே வேற. அது எப்படி அப்படின்னு சொன்னா அதாவது முதல் ராஜா அதாவது எட்டப்ப மகாராஜா வந்து ஜமீன்தார் ஆவதுக்கு முன்னால அவர் வந்து ஒரு பாளைய காரனாக இருந்திருக்கலாம், இல்லாட்டா அதுக்கு முன்னால ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கலாம். அந்த குறுநில மன்னர்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இடத்துல சோமன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பலசாலி அவன் வந்து ஒரு கோட்டையை போய் எட்டப்ப மகாராஜா போய் பிடிக்கணும். எட்டப்ப மகாராஜாக்கு அப்ப வேற பேரு. அவர் போய் பிடிக்கணும். பிடிக்க போறாரு. இவர் போருக்கு போய் நின்னா அந்த சோமனும் இவரும் சண்டை போட்டா சோமனை வந்து இவரால் ஜெயிக்க முடியாது. ஆனா இவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி சோமன் கூட சண்டை போட்டு சோமனை வந்து கொண்டிருந்தார். கொல்லக்கூடிய ஒரு தருவாய், உயிர் போகக்கூடிய தருவாய். அப்ப அவன் கூப்பிடுதான், நீ எதிராளி தான், ஆனா என்னுடைய பலசாலி. என்ன நீ கொலை செய்யறதுக்கு என்னை வந்து நீ ஜெயிச்சுட்ட, நான் கொஞ்ச நேரத்துல என் உயிர் போயிடும். ஆனா எனக்கு 8 தம்பி இருக்கான். அந்த 8 தம்பியையும் யார் காப்பாத்துவா? நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையே. அதை அப்ப நான் உனக்கு என்னை நீ வென்ற நீ என்னுடைய 8 தம்பியும் இனி 8 பேருக்கும் அப்பனாக இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு. அதனால அந்த 8 தம்பிக்கும் இவன் எடுத்து அவன் அப்பனா இருந்து அவனை வந்து காப்பாத்த காரணத்தினாலதான் இவருக்கு எட்டப்பன் அப்படிங்கக்கூடிய பேரே வந்துச்சு. எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாரு, அதுக்காண்டி எட்டப்பன் பேர் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே காட்டி கொடுத்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். புதுக்கோட்டை சமஸ்தானத்துலதான் போய் தான் பிடிபடுவார். இருந்து போய் கட்டப்பொண்ணு பிடிபடுறது அங்க போய் தான் பிடிபடுவார். பாஞ்சாலங்குறிச்சியிலயோ இல்லாட்டி எட்டப்ப மகாராஜாவுடைய பக்கத்துல நாகலாபுரத்திலயோ இந்த பிடிபடுறது இல்லை. பிடிபடுறதே புதுக்கோட்டை சமஸ்தானத்தை தான் கொஞ்சம் பிடிபடுவார். இந்த மாதிரி பார்த்தா நீங்க எட்டப்பனை பார்த்து இனிமேல் வந்து இவர் காட்டி கொடுத்தவன்னு சொல்லுவீங்களா? இந்த எட்டயாபுரத்துல போய் இன்றைக்கும் இந்த நெல் இழக்கிறவங்க எல்லா ஊர்லயும் நெல் இழக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்ட பார்த்தா நீங்க திருநெல்வேலியில போனீங்க அப்படின்னு சொன்னா காந்திபதி அம்மான்னு சொல்லி அம்மன் பேரை சொல்லுவாங்க. அப்படியே நீங்க சங்கரன் கோயிலுக்கு போனா அங்க சங்கரவ நாராயணர் சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் போனீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அந்த அங்க இருக்கக்கூடிய இறைவன் பெயரை சொல்லிதான் அந்த நெல்லை அளப்பாங்க. ஆனா எட்டயாபுரத்துல மாத்திரம் 8 அப்படின்னு வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா 8ங்க வார்த்தை சொல்ல மாட்டாங்க. மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 3 லாபம் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா போய்கிட்டே இருப்பாங்க. 8ன்னு வரும்போது 8ன்னு சொல்லாம மகாராஜா அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. ஆக அப்ப எட்டப்பனுடைய கதையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் சிங்கப்பட்டி ராஜா கிட்ட போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தோலை உரிச்சு விடுவோம் தோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தோலை உரிச்சு விடுவோம் தோலைன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன விஷயம்? அது என்ன நடக்குது? தோலை உரிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையான தண்டனை. அதாவது சிங்கப்பட்டி ஜமீன்தார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அவருக்கு சொத்து கிடையாது. அதாவது சொரிமுத்தையனார் கோயிலை மட்டும் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருவாங்கூர் மகாராஜாவில் இருக்கக்கூடிய மன்னர், அந்த மன்னருக்கு வந்து அவருடைய உறவுக்காரர்களான எட்டு விட்டு பிள்ளைமாருக்கும்
அவர் பெரிய சண்டை வருது. அந்த சண்டையில வந்து அவர் என்ன ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சண்டையில வந்து எட்டு வீட்டு பிள்ளைமாருக்கு அவர்களுக்கு சண்டை வரும்போது, அந்த சண்டையில வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஐயா கேட்கலங்கய்யா நீங்க பேசுறது வாய்ஸ் வரல. ஐயா உங்களுடைய வாய்ஸ் வரலங்கய்யா. ஐயா நான் பேச உங்களுக்கு கேக்குதா? உங்க குரல் இங்க வரலங்கய்யா எங்களுக்கு. ஐயா நான் பேச உங்களுக்கு கேட்க முடியுதுங்கய்யா? ஹலோ சார். சார் நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். அம்மா கேக்குதா? இப்பதான் கேக்குது சார் சார், கேக்குது 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 கேக்குதா? கேக்குது. சரி, ரைட், ரைட், ரைட். ஒரே நிமிஷம் இருங்க. கேக்குதுல? இப்ப இப்ப கேட்கலாமா? போகலாமா? கேக்குது கேக்குது சார். கேக்குது. சரி, ரைட். இப்ப அதாவது திருவாங்கூர் மகாராஜாவுக்கு வந்து ஒரு இப்ப கேக்கல சார். ஐயா உங்களுக்கு தான் பிரச்சனை நினைக்கிற நெட்வொர்க்ல நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்க முடியலங்கய்யா. நீங்க பேசுறதுல எனக்கு கேக்குது. கேக்குதுங்க கேக்குது கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா. ஆமா, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேக்குது. இப்ப இப்ப கொஞ்சம் கேக்குதுங்கய்யா, பேசுங்க பேசுங்க பேசுங்க. பேசலாம்ல? ரைட், ரைட். அப்படி பேசுங்கய்யா. பாத்தீங்கன்னா ஓகே. இப்ப இப்ப கேட்கல, இல்ல கேக்குது இல்ல, போயிடலாம்ல? கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா. சரி. இப்ப அது இது வரைக்கும் நல்லா போகுதுல ஐயா? ஐயா இது நல்லா வரைக்கும் நல்லா போயிட்டு நல்லா போகுதுல்ல? போயிட்டுங்க. நல்லா சரி. போச்சுங்க இப்ப நல்லா போச்சுங்கய்யா. ரைட், ரைட். அப்போ வந்து சிங்கப்பட்டி ஜமீன்தார் வந்து மலைப்பகுதியில சொரிமுத்தையனார் கோயில்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம திருவாங்கூர் மகாராஜாவுடைய மகன் வந்து முடியாம ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்க கூட ஒளிச்சு வைக்கிறாங்கன்னா சொரிமுத்தையனார் கோயில்ல வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. சொரிமுத்தையனார் கோயில்ல ஒளிச்சு வச்ச உடனே அங்க வந்து அந்த குழந்தையை வந்து வளர்ப்பதற்காக பாதுகாப்பா அந்த அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு உறவுக்காரங்களுக்கு தெரியாம எதிரிகளுக்கு தெரியாம அந்த காட்டுக்குள்ள வச்சு அந்த பையனை வந்து வளர்த்து அந்த பையனை ஆளாக்கி அதுக்கு பிறகு அவனுக்கு வந்து வில்வித்தை அப்புறம் குதிரை ஏற்றம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திருவாங்கூர் ராஜா வந்து பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரங்களை வந்து இங்க இருந்து ஒரு பெரும் படையை திரட்டிட்டு போய் அங்க நம்ம அதற்கு உதவியாக சிங்கப்பட்டி ஜமீன்தாருடைய மூத்த மகனையை அழைத்துட்டு போய் அந்த வீட்டு வெற்றி அடைந்து திருவாங்கூர் மகாராஜா திரும்ப அரியணை ஏறுறார். அந்த பாலகன் வந்து அரியணை ஏறுறார். உடனே அவர் கேட்கிறாரு, எனக்கு இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது யார் அப்படின்னு சொன்னா சிங்கப்பட்டி ஜமீன்தார் தான். சிங்கப்பட்டி ஜமீன்தாருடைய மூத்த பையன் இதனால அந்த அந்த போர்ல வந்து இறந்தே போயிட்டாரு. அதுக்கு இழப்பு நான் என்ன செய்யனே தெரியல. அதனால எனக்கு என்ன ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது கேட்டா உங்களுக்கு அதை நிரந்தரமா கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம். அதனால என்ன எதனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா திரும்பவும் கேட்கணுங்கய்யா நீங்க பேசுறது. ஏக்கர் இடத்த வந்து சுமார் 80,000 ஏக்கர் இடத்த வந்து அப்போ வந்து சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு வந்து திருவாங்கூர் மகாராஜா எழுதி வச்சுட்டார். அததான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாட தீர்த்தம் அப்படி அங்க இருக்கக்கூடிய கல்யாண தீர்த்தம் அங்க இருக்கக்கூடிய அகத்தி அருவி
இதெல்லாம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீர்த்தம் எல்லாம் இந்த 80,000 ஏக்கருக்கு உள்ள வந்த காரணத்தினால அந்த இவர் வந்து தீர்த்தத்துக்கு அதிபதி தீர்த்தபதினு சொல்லி அழைக்கப்படுறத வந்து இன்னைக்கும் காரணமா வச்சிருப்பாங்க. இதுக்குள்ளதான் அந்த மாஞ்சோலை அப்படி சொல்லக்கூடிய எஸ்டேட்டும் அடங்கும். இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு அதெல்லாம் தனி கதை. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இந்த சிங்கப்பட்டி ஜமீன்தார் அந்த ஊர்ல அவர் வந்து ரொம்ப கண்டிஷனா அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருந்திருக்கு. குறிப்பா எங்கேயாவது ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், திருடன் ஏதாவது வந்து திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து தண்டனை. அந்த சாக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சாக்குல கீழே விரிச்சு அதுக்கு மேல உப்பை தடவி அந்த உப்புக்கு மேல இவனை படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்ச உடனே அவன் என்ன ஆகுனா, அந்த உப்போட சேர்ந்த சாக்கு அவனுடைய முதுகுல வந்து ஒட்டிக்கணும். ஒட்டின உடனே மறுநாள் காலையில அந்த ஒட்டின உப்பையும் அந்த சாக்கையும் அப்படியே இழுப்பாங்களாம். இழுக்கும் போது அவன் தோல் உறிஞ்சு போவான். அதனாலதான் தோலை உரிச்சு விடுவான். அந்த காலத்துல வந்து ஏதாவது தப்பு பண்ணா தோலை உரிச்சு விடுவோம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிங்கப்பட்டி ஜமீன்ல அந்த கொடுத்த தண்டனை தான் தோலை உரிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இந்த ஜமீன்தார்கிட்ட எல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கதைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜமீன்தார், அவர் வந்து தலைவன்கோட்டை ஜமீன்தாரு. அந்த தலைவன்கோட்டை ஜமீன்தாருக்கு ஒரு துறை, அதாவது அது ஜமீன்தார் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு பேர் வந்து கிறுக்கு துறை. கிறுக்கு துறை அப்படின்னு சொன்னா அவர் பண்றதெல்லாம் கிறுக்குத்தனமாவே இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய வைக்கல் போரா இருக்கும். மக்கள்லாம் வைக்கல வச்சிருப்பாங்க. வைக்கல் போற தீ கொளுத்த சொல்லுவாராம். உடனே அது வைக்கல் போர் தீ கொளுத்தி எரியறதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஆகா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தானே உடனே வந்து மகாராஜா உத்தரவு, மகாராஜா ஏன் வைக்கல் போர் அப்படின்னு சொன்னா, ஒரு வைக்கல் போர் எரிச்சா 10 வைக்கல் போர் உடனே கஜராவில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா கிறுக்குத்தனமா பண்றாருன்னு பார்த்தா, குழந்தைகள் அழுதா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைகள் அழுதாருன்னு வச்சுக்காங்களேன், அது பிடிக்கவே பிடிக்காது. உடனே அவர் என்ன பண்ண வராங்கன்னா, யார் குழந்தைகள் அழுதாலும் சரி அவங்களுடைய தாயாரை கூப்பிட்டு அவங்களுக்கு சவுக்கடி. அதனால இந்த ராஜா குதிரையில போறாருன்னா குழந்தைய அளவிடாம வாயை பத்திக்கிடுவாங்களாம். இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பண்ணக்கூடிய அந்த ராஜா யார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு பெரிய, அதாவது ஒரு சித்தர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சித்து வேலை செய்யக்கூடியவர். ஏன்னு கேட்டா திடீர்னு நாளைக்கு வரக்கூடிய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, திடீர்னு மக்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து குளத்தை வெட்ட சொல்லுவாராம், இல்லாட்ட வாய்க்கால வெட்ட சொல்லுவாராம். அப்படி வெட்ட சொல்லிட்டாருன்னா மறு வருஷம் திடீர்னு யாருமே எதிர்பாராம தண்ணீர் வருமா, அதை பூரா அதுல தேக்கி வச்சுக்கிடுவார். மக்களுக்கு வந்து எல்லா செழிப்பு கிடைக்குமா. மற்ற ஜமீன்தார்கள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் அப்படியே மழை தண்ணீர் வீணா விடவும், இவர் மட்டும் தேக்கி வைப்பாராம். அதோட மட்டும் இல்லாம இவருடைய ஒவ்வொரு செயலும் வித்தியாசமா இருக்குமா. கடைசியில எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் வந்து ஒரு சித்து வேலைகள் செய்யக்கூடியவர். அதனால பின்னால் வரக்கூடியவர், முன்னால தெரிஞ்சவர். நெருப்பு மூலமாக இவர் வந்து ஒரு பெரிய ஒரு யோகம் ஒண்ணு செய்யறாரு. அதனாலதான் நெருப்பை அவர் ஏற்படுத்தி அந்த நெருப்பை பாக்குறாரு. குழந்தைகளை வந்து அவர் தெய்வமா பார்த்தாரு. அல்லது குழந்தை அழுதா தெய்வம் அழுத மாதிரி, தெய்வம் அழுதால் நாட்டுக்கு ஆகாது, அதனால குழந்தை அழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல இன்னைக்கும் பார்த்தா தலைவன்கோட்டையில் இருக்கக்கூடிய திருவாயுமொழி அம்மன் அப்படிங்கக்கூடிய கோயில்ல முன்னிலையில இவருடைய சிலை இருக்கு. இந்த சிலைக்கு வந்து இன்றைக்கும் அவங்க மக்கள் வந்து அவரை வந்து பூஜை பண்ணி வணங்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வித்தியாசமான, அதே நேரம் அவருக்கு அதுக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இங்க நடக்கும். இப்ப இது போக இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மருதூர் அணை அப்படின்னு சொல்லி இங்க ஒரு அணை இருக்கு. இந்த அணையை கட்டின ஒரு கதை இருக்கு. இந்த அணையை கட்டின கதையை பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு அணை கட்டின கதை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கலியுக ராம வரதநல்லூர் அப்படின்னு சொல்லி எதிர்கரையில் இருக்கக்கூடிய கலியாவூருக்கு பழைய பேர். அதை வந்து ஒரு ராஜா ஆண்டிருக்காரு. அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த மருதூர் அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆத்துல தண்ணி நிறைய வந்தா அது வெள்ளம்லாம் போய் வருது. அப்போ ஒரு அணையை கட்டணும். அப்போ அணையை கட்டணும்னா எப்படி கட்டலாம், தண்டரா போடுறாரு. இந்த மாதிரி அணையை கட்டணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். பல நேரம் நான் முயற்சி பண்ணி என்னால அணையை கட்ட முடியல. இந்த அணையை யார் கட்டி தராங்களோ அவங்களுக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய 2 அழகான இளவரசிங்க கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி தண்டரா போட்டுருந்தாரு. உடனே எல்லாரும் பாக்குறாங்க, ஆகா அப்ப இளவரசியை கட்டணும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்தா ராஜகுமாரன் வந்துருவான், ராஜகுமாரன் வந்து அவனுடைய படையர்களை கொண்டு வந்து இந்த இதை கட்டிடுவான் அப்படின்னு பார்த்தா, இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு வயதான ஒருத்தர், அவர் வந்து ஒரு சன்னியாசி. அவர் வந்து திடீர்னு வராரு, நான் வந்து ராஜா, நான் வந்து அணையை கட்டி தரேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க. ஆக இந்த வயசான ஆளு இந்த காவி வேட்டையில் இருக்கிறது, இவர் எங்க இதை கட்டி தர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி கட்டி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவர் வந்து பூத படைகளை எல்லாம் கொண்டு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வல்லநாட்டு மலையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்லெல்லாம் பிறக்கி கொண்டு இரவோடு இரவா அணையை கட்டிடுறாரு. அந்த தாமிரபரணி ஆற்றுல அந்த அணையை கட்டிடுறாரு. அணையை கட்டின உடனே மறுநாள் பெண் கேட்டு போகணும். இவர் இங்க இருந்து கிளம்பி போறாரு.
உடனே இளவரசிகளுக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம கெட்டிக்கக்கூடிய அந்த மணவாளன், நம்ம கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த மணவாளன் நிச்சயம் ரொம்ப அழகா இருப்பான், நல்லா உயரமா இருப்பான், நம்மள மாதிரி கலரா இருப்பான். ஆக உண்மையிலேயே அவனை வந்து நம்ம பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி உப்பரிகை மேல நின்று அந்த மணமகன் வாரத பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு தாடியுமாக, ஒரு ஒளிந்த தேகத்தில், அப்புறம் வந்து அவர்களுடைய காவி விடையில் மிக மோசமான நிலையில ஒரு தாத்தா வாராரு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு மனசு கேட்கவே இல்லை. ஆகா, இந்த தாத்தாவை நம்ம கல்யாணம் பண்ணவா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அவர் கட்டிய அந்த மருதூர் அணையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஓடி போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய நினைவா அந்த பாகத்துல மருதூர் அந்த அணையில கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மருதூர் அணையில அந்த கரையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கரையில வந்து சோழவள்ளி மருதவள்ளி அப்படின்னு சொல்லி 2 அது அக்காளுக்கும் தங்கைக்குமான அக்காளுக்கும் தங்கைக்குமான அந்த கோயில் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பெரிய விழாக்கள் நடக்கும். அதாவது இந்த பகுதியில வந்து திடீர்னு மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதியில் இருக்கிற விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்வாங்க. இந்த விவசாய மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து திரண்டு போய் அவங்க அந்த பள்ளியிலேயே போய் மிகமா திரண்டு போய் அந்த அந்த இடத்துல போய் ஒரு கிடாயை அறுத்து படையல் பண்ணி பொங்கலிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அந்த மருதவள்ளி சோழவள்ளியை வணங்கி முடிச்சா உடனே மழை பெய்யுறது ஐதீகம். பெரிய விஷயம். இது வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, மிராக்கலா இருக்கு. இது வந்து எங்க பாட்டி சொன்ன ஒரு கதை தான். பாட்டி சொன்ன அந்த கதையில தான் நான் வந்து அந்த மருதுரணையில போய் பார்த்தேன். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மருதுரணையே ஒரு பெரிய மிராக்கல் தான். ஏன்னா ஒரு 4000 அடி நீண்ட மருதுரணை, அது வந்து பாம்பு அணை அப்படின்னு சொல்லுவாங்க. 4000 அடி பாத்தீங்கன்னா வளைந்து நெளிந்தே இருக்கும். நம்ம தமிழருடைய கட்டிடக்கலையில பாத்தீங்கன்னா ஒரு நீரோட்டத்தை நேரடியா போய் தடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெயிலர் ஆயிரும். அது வந்து வளைந்து நெளிந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீரோட்டத்துல வந்து அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அழுத்தம் வந்து அந்த குறைந்து அந்த அதுல எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவு இப்ப இன்னைக்கு அது கெட்டி கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு மேல ஆயிட்டு, அந்த 600 வருடங்களை தாண்டியும் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிமிர்ந்து இருக்குது. அந்த அதுல இருக்கக்கூடிய 12 மணல் வாரிகள் பாத்தீங்கன்னா, அந்த மணல் வாரியும் அதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து இன்றைக்கும் அந்த அணையில வந்து மண்மேடா இருக்கும்போது அந்த மண்மேடு வந்து அப்படியே உள்ள கூடி வந்துடும். அது வந்து ஒரு பெரிய விஷயம். மண்மேடுக்குள்ள வந்து உள்ள கூடி வந்துடும். இன்னைக்கு அது பக்கத்துல ஸ்ரீவைகுண்டம் அணையை வந்து 1800 வாக்குல கட்டியிருக்காங்க, 1886 அந்த வாக்குல கட்டியிருக்கிறாங்க. அந்த அணையில இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நீர்மனிதன், இந்தியாவின் நீர்மனிதன் சொல்லக்கூடிய ராஜேந்தர் சிங் தாமிரபரணி ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஸ்ரீவைகுண்டம் அணையை பார்த்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது கெட்டிருக்க விதமே சரியில்லை அப்படின்னு சொன்னார். ஆங்கிலேயர் கட்டியான அணைக்கட்டு டீல் வாட்டில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுல மணல் வாரியெல்லாம் அமைக்காம இருக்கிறதுனால அது அடிக்கடி அது என்னன்னா மண்மூடி இருக்கு. மண்மூடுனால தூர்வாரி தான் அடுத்தால பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருது. ஆனால் மருதூர் அணையின் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கட்டிய அந்த அணை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கலா ஒரு விடை தெரியாத ஒரு விஷயம் தான் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னோர்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயத்த ஒரு அருமையான கதை மூலமா இவங்க பாட்டி சொல்றாங்க. அது பூதப்படைகள் அப்படின்னு சொல்றத பார்த்தா அந்த காலத்துல வந்துச்சா நமக்கு தெரியாது. ஆனா அதுல நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் மிகுந்த வளர்ந்த தோளோட இருந்திருக்காங்க. அந்த தோளோட இருந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த பாறைகளையும் கற்களையும் வந்து அவங்க தூக்கி சுமந்திருக்கிறாங்க. அப்படி தூக்கி சுமந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த உறுதியான ஒரு அணையை வந்து அவங்களால கட்ட முடிஞ்சிருக்கு. நம்ம தஞ்சாவூர் கோபுரத்தை கூட கட்டுறதை பார்த்து கேட்டீங்கன்னா யானைகளை கொண்டு வந்து மணலை மூடி அதை வச்சுதான் அந்த மேல ஒரு கல்லை தூக்கி வச்சாங்க அப்படிங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய மிராக்கல். இதெல்லாம் இன்றைக்கு வந்து ஜேசிபி இருக்கு, பெரிய பெரிய இயந்திரங்கள் இருக்கு. ஆனா இந்த இயந்திரங்கள் இதெல்லாம் அந்த காலத்துல இல்ல பாத்தீங்களா. ஆனா அந்த காலத்துல வந்து பூதப்படைகள் போல நம்மளுடைய மக்களுடைய உடலும் நம்ம மக்கள் வந்து மிருகங்களை வந்து வழிகாட்டியதும் நம்ம வந்து அதனுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக பெரிய பெரிய பொருட்களை கல்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் பூதப்படை அப்படிங்கக்கூடிய ஒரு படை மூலமா இதை கட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதாவது நம்ம கதைகள் பூரா வரலாறு. குறிப்பா ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு மாத்திரம் ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு பார்ப்போம். நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லா கதையுமே கதை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 10 பாட்டா இருக்கட்டும், அப்புறம் பழைய காலத்தினுடைய பாடல்கள், புறநானூறு, அகநானூறு, இந்த மாதிரி பாடல்கள், பக்தி இலக்கியங்கள், இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா
ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது களம் செய் கோவே அப்படிங்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து தலைவன் வந்து போருக்கு போயிடுவான். தலைவன் இறந்துருவான். அப்ப தலைவி சொல்லுவா, ஒரு முதுமக்கள் தாலி செய்ய சொல்லு. அதுல வந்து என்னையும் என் தலைவனையும் சேர்த்து புதைப்பது பாடி பெரிய தாலியை செய்ய சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இலக்கியத்தில் அப்படிலாம் நம்ம எதுவும் பண்ண முடியுமா? அது எப்படி அதை ஆடையும் பண்ணி ஒண்ணா சேர்ந்து புதைச்சிருப்பாங்களா? அப்படிங்கிறத நம்ம கேட்பாங்க. கேட்கறது வந்து வழக்கம். ஆ இன்னைக்கு சொன்னா அங்க வந்து ஒரே முதுமக்கள் தாடிக்குள்ள 2 பேர் இருக்கிற மாதிரி அந்த உறுப்பு கிடைச்சிருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஒரு அதை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, நம்ம முதுமக்கள் தாடிக்குள்ள 2 பேரும் இருக்காங்க. அவங்களுக்கு 42 பல்லு கிடைச்சிருக்கு. அப்படி 44 பல்லுகள் கிடைத்திருந்தா அப்ப 22 வயதோ 20 வயதோ உள்ள ஒரு ஆணும் பெண்ணுமான உடல் உள்ள இருந்திருக்கு. அப்ப இது என்னன்னா நம்ம சங்ககால பாடல்ல பாடின பாடல் பூரா உண்மை அப்படிங்கிறது வந்து இப்ப நிரூபணமாயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நக்கீரன் வந்து நம்ம அந்த காலத்துல நம்ம பாட்டுல பாடுவார். திருவிளையாடல் புராணத்துல வந்து சங்க இருப்பது எங்கள் குலம், சங்கரருக்கார் ஏது குலம் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அப்போ நம்ம வந்து இடைச்சங்கம் இருந்த காலத்துலதான் அந்த பாட்டெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவர் சொன்னது என்ன, சங்க இருப்பது எங்கள் குலம் அப்படின்னா, அப்ப அந்த நக்கீரன் எங்கே இருந்திருப்பாரு? சங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருப்பாரு. இப்போ கொற்கை துறைமுகத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா, இந்த கொற்கை துறைமுகம் 2500 வருஷத்துக்கு முன்னால மிக பிரம்மாண்டமாக இருந்த கொற்கை துறைமுகம். இந்த கொற்கை துறைமுகத்துலதான் அந்த இடைச்சங்கம் இருந்திருக்கிறது. அந்த இடைச்சங்கத்துலதான் திருவள்ளுவரும் இருந்திருக்கிறாரு, முருகப்பெருமானும் இருந்திருக்கிறாரு, இந்த நக்கீரனும் இருந்திருக்கிறாரு, சிவபெருமானும் இருந்திருக்கிறாரு. அந்த நக்கீரன் சொல்லக்கூடிய சங்க இருப்பது எங்கள் குலம் அப்படின்னு சொல்ல மாதிரி அவருடைய குலமான சங்கை அறுக்கக்கூடிய குலம் எங்கே இருக்குதுன்னா கொற்கையில இருக்கு, மதுரையில இல்ல, கொற்கையில தான் இருக்கு. அது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி கீரனூர் அப்படிங்கக்கூடிய ஊர் ஆத்தூர் பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆத்தூர் பக்கத்துல கீரனூர் ஒரு ஊர் இருக்கு. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்த்தால் சங்ககால பாடல்கள் எதுவுமே பொய்யல்ல. செவி வழியா பேசப்படக்கூடிய கதைகளும் எதுவே பொய்யல்ல. வரலாற்று தான் அந்த கதைகளா வந்து நமக்கு வந்து பரப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போற போற போக்குல வந்து கதைகளா நமக்கு குட்டி கிடக்கும். ஒவ்வொரு கதைகளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஒவ்வொரு கதைகள் வந்துகிட்டே இருக்கும். பாட்டி கதைகள் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். என்னோட ஆட்சி சொன்ன ஆத்தோட கதையில பாத்தீங்கன்னா அவர் பேக்லாண்டு கதையை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மடையனுடைய கதையை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதைகளும் ரொம்ப பிரக்கலா இருக்கும். அதாவது ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. இந்த வண்டி வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு இதை நீங்க பாத்துருக்கீங்க. இந்த வண்டி வளர்ச்சி அம்மன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துல எல்லா பக்கம் ரோட்டு ஓரத்துல தான் இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையில 2 பேர் இருப்பாங்க. சில இடத்துல பார்த்தா படுத்த நிலையில 2 பேர் இருப்பாங்க. இவங்களை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு மலைப்பான தோற்றத்தை ஏற்படுத்தி, அந்த மலைப்பான தோற்றத்தை ஏற்படுத்தி அங்க செல்லக்கூடியவர்களை பயங்காட்டி அவர்களிலிருந்து பொருளை பறித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து புராணத்துல வந்து கதைகள் வந்து பேசப்படுற கதையை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு வாழ்ந்து மக்களை காப்பாற்றுவதற்காக உயிர் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. இன்னைக்கும் வண்டி வளர்ச்சி, வண்டி மலையன் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தீங்கன்னா, கோயில் ஓரத்துல நிறைய அந்த கூடங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். சுடலைவாடன் அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து நம்ம முன்னோர்களுடைய நம்ம நம்ம கூடவே வாழ்ந்த ஒரு முன்னோர்களாவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லமாட தெய்வத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கதைகளை சொல்லும். அந்த கதைகள்ல வந்து சுவாரஸ்யமான கதைகள்லாம் உண்டு, சிரிப்பான கதைகள்லாம் உண்டு. அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையில சுள்ளமாடசாமி கோயில் வந்து புலிக்கரை அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஊர்ல போய் அந்த சுள்ளமாடசாமி கோயில் வரலாறு நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கதையை கேட்கும்போது அவர் ஒரு ஒரு விஷயத்த சொன்னார். இப்பா சுடலை வந்து வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கிராமத்துக்குள்ள, கிராமம் அப்படிங்கிறது வந்து பிராமணர்கள் வாழக்கூடிய இடம். ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அங்க ஒரு ஒரு பிராமணத்தி நல்லா நெய் தோசை சுட்டுட்டு இருந்திருக்கா. வாசம் பொறுக்க முடியல. மனுஷன் எங்க மாமிசத்திலே இது பண்ணிக்கிட்டு இருந்தவர் நெய் தோசைக்கு மேல ஆசைப்பட்டு ஜன்னல் வெளியே போய் எட்டி பார்த்திருக்காரு. அது வந்திருக்க ஒரு சொல்லியாண்டவர் தெரியல. வேற எவ்வளோ ஒருத்தர் எட்டி பார்க்காட்டி அந்த அம்மா சட்ட பையில அடிச்சுட்டு உடனே கோபமா வந்தவர் இங்க வந்து உடனே அவர் வயிற்று வலியை ஏவி விட்டாரு. அதனால அந்த பிராமணத்துல இருந்த அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீ வந்து சுடலை எட்டி பார்க்கும்போது நீ வந்து சட்டாப்பையை வச்சு அடிச்சுட்ட, அதனால சுடலைக்கிட்டே போய் என்னன்னு கேள்வி சொல்லும் போது சுடலை கிட்ட போய் கேட்கறாங்க. அப்படின்னு சொல்றாரு, எனக்கு ஒரு படம் உயரத்துக்கு எனக்கு நெய் தோசை வேணும் அப்படின்றான். ஒரு படம் உயரத்துக்கு நெய் தோசை போடணும் எங்க போவேன், எவ்வளவு மாவு அரைக்கணும், எவ்வளவு ஆட்கள் வேணும், ஒரு படம் உயரத்துக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கும்போது
அந்த சுடலை ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு கோபமா இருக்காரு, அந்த ஒரு குழந்தை மனம் கொண்டவர். உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குட்டியான ஒரு படையை உருவாகக்கூடிய ஒரு சின்ன படையை வச்சு, அந்த படையை வந்து அதை அப்பதான் வளரக்கூடிய ஒரு படை இருக்கும் பார்த்தீங்களா, அதை பீலி விடுறது அந்த மாதிரி வச்சு, அது உயரத்துக்கு தோசையை சுட்டு அவரை சமாதானம் பண்ணாங்க. இந்த மாதிரி கதையும் பாட்டிகள் தான் நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, புரட்டாலாம் சொல்லுவாங்க. ஒரு எனக்கு குற்றாலத்துக்கு மேல ஒரு காசி மேஜபுரத்துல போய் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமின்னு ஒரு ஐயா. இந்த ஐயா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த பகுதியில வந்து அந்த இது வரல அப்படின்னு சொன்னா, மழை வரல அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு இது பண்ணுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கூடி போய் அத குற்றாலத்துக்கு மேல இப்ப இருக்கக்கூடிய தேனருவி அதாவது செண்பாத்தி இந்த மாதிரி இப்ப நமக்கு தெரியுது வந்து மெயினருவிக்கு மேல செண்பாத்தி அருவி, செண்பாத்திக்கு மேல தேனருவிக்கு மேல பரதேசிக்கு படைக்கு மேல அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அந்த சித்தாறு தோண்டக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல போய் ஒரு பூஜை பண்றது வழக்கம். அந்த பூஜை பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் ரொட்டி சுட்டு மிளகு வைப்பார். என்னடா இது, இன்னைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம், இங்க ரொட்டி சுடுறாரு. இந்த ரொட்டி சுடுறதுக்காக வாயெல்லாம் கட்டி ஒரு இடத்துல உட்காந்து ரொட்டி சுட்டு மிளகு ரசம் வச்சு அவங்க வந்து படைப்பாங்க. இது யாருக்கு படைக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்காரன் அவன் தான் மிளகு தோட்டம் எல்லாமே வச்சிருக்கான், இந்த மாதிரி மேல வச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த அகத்தியர் மேல சாமி வந்து நிறைய பேர் சாமி ஆடுறது வழக்கம். அப்படி சாமி ஆடும்போது இவன் அந்த வழியா வந்திருக்கான். வந்த உடனே என்னன்னு கேட்டா இது சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ சாமியா, இந்த சாமி வந்து உண்மையான சாமி. ஆமா உண்மையான சாமி. அப்போ ஒரு நெருப்புக்குள்ள சாமியை விடு, சாமி விட்டோம்னா என்ன கேட்கறோமோ அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மறுநாள் நெருப்பு கொடுத்த சொல்லிட்டு அந்த சாமி ஆடுறவர் வந்து நெருப்புக்குள்ள விட்டுருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகல, தப்பிச்சு வந்துட்டார். உடனே பயந்து போய் லார்ட் அப்படின்னு சொல்லி, லார்டுனா பெரியவன், ஓ லார்ட் உடனே இன்னைக்கு அகத்தியரை வந்து லாட சன்னியாசின்னு சொல்லி அங்க கூப்பிடுறத நம்ம பார்க்கலாம். அது காரணம் அவன் தான், ஓ லார்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே லார்டு மிக பெரியவன் அப்படின்னு சொல்லி அவன் தான் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ரொட்டி சுட்டணும், அப்புறம் வந்து மிளகு ரசம் வச்சு அவங்க படைங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த காலத்திலேயே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சுவராசியமான கதைகள் நிறைய கதைகள் நடக்கும். இன்னும் ஒரு ஒரு ரொம்ப கொஞ்சம் தள்ளி போனோம்னு வச்சுக்கோங்களேன், மணிமுத்தாருக்கு இல்லை, காட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மழையே இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜை நடக்கிறதுக்காண்டி நானும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் பகல், ஒரு நாள் நைட்டு முட்டு ஏற்றத்துல ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க போனோம்னா, சும்மா அதாவது நெல்லை மாவட்டத்திலே மிக உயரமான ஒரு அருவியை பார்க்கலாம். அந்த அருவியை வந்து அருவித்தலை பூஜை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூஜை என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில வந்து மழையே வரல, மழை வர வைக்கணும் அப்படின்னா வர்ண பகவான் வரணும். வர்ண பகவான் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில சப்த கன்னிகள் அப்படிங்கக்கூடிய கன்னிமார்கள் விளையாடக்கூடிய இடத்துல இவங்க கொண்டு போறக்கூடிய 2 கிடாவை வெட்டி அதோடைய ரத்தத்தை பூரா அங்கே பாறையெல்லாம் பண்ணிட்டு பூவை வச்சு பூஜை பண்ணி விட்டுட்டு வந்துருவாங்க. வந்துட்டு நம்ம பக்கத்துல வந்து தாழ்வாரன்னு ஒரு இடம் இருக்குது, தாழ்வாரன்னு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தோன்னா மறுநாள் மழை பெய்யும். அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சப்த கன்னிகள் தாங்க விளையாடுற இடத்துல இப்படி ரத்தமா ஆக்கி போட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடனே வரவங்கிட்ட வேண்டி உடனே மழை பெய்ய வைப்பாங்களாம். அப்படியே அந்த மக்கள் வந்து கீழே வர்றதுக்கு முன்னாடி மணிமுத்தாறுல வந்து புது தண்ணி வந்துடும், விவசாயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிற நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நாங்க போயிருந்தோம். அதுக்கு பிறகு இப்ப பூஜை பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து கிராமத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கதைகள், அதாவது ஆட்சி சொன்ன கதைகள் வந்து நிறைய கதைகள் இருக்கும். அந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு இன்னும் இன்னும் சந்தோஷமாவே இருக்கும். சரி இதுதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா, இன்னும் இந்த ஜமீன்தார்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. ஜமீன்தார்கிட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜமீன்தார்கள் வந்து பொண்ணு கட்டுற விஷயமே ஒரு வித்தியாசமான விஷயம். குறிப்பா நம்மள மாதிரி எல்லாம் போய் பொண்ணு கேட்டு கட்டிடணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா வாழை கொடுத்து விடுவாங்களாம். அந்த வாளுக்கு அவன் மாலை போட்டா உடனே கல்யாணம் ஆகிட்டுன்னு இருக்கும். இப்படிதான் பாத்தீங்கன்னா சிங்கப்பட்டி ஜமீன்தார்ல தூக்குத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் கல்யாணம் முடியல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதே மாதிரி வாள் கூட ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு, பிடிச்சு போச்சு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, வாழை அனுப்பியிருக்காரு. வாளுக்கு அந்த அம்மா மாலையை போட்டுட்டாங்க. சரி ரைட்டு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னால அவருக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை ஜெயில்ல இவருடைய கூட்டாளிய ஜெயில வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அவரை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் நேரா போய், இவர் அங்க போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர் கூட போய் நல்லா பழகி, இவர் ரொம்ப பழக்கமாகி மதுரை ஜெயிலர் கூட பழகி, ஜெயிலர் வந்து வெளிநாட்டுக்காரர், வெளிநாட்டு கூட நல்லா பழகி ரொம்ப பிரம்மாண்டமா பழகி
அவருக்கும் இவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அடிக்கடி ஜெயிலுக்கு போறது, ஜெயில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஒரு பண்டங்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஜெயில கூடயே ஒண்ணா ஆகிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு 2 பேரும் வைகாத்த கரையில நடந்து போயிட்டு இருக்கும்போது விஜயநகர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் வந்தது வந்து உன்னை பார்க்கவோ உன் ஃப்ரெண்டுக்கோ வரல. என் ஃப்ரெண்டு உள்ள இருக்கான், அவனை நீ வெளியே விட்டுரு, நான் கூப்பிட்டுட்டு அப்படியே நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படிலாம் முடியாது, நீ யாரா இருந்தாலும் சரி என் கூட ஒன்னாலும் பழகிட, நீ அப்படியே போயிரு, ஆனா நான் அந்த ஃப்ரெண்டை மட்டும் உனக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, அப்படிலாம் கிடையாது, என் ஃப்ரெண்டை விடுன்னு சொல்லி 2 பேருக்கு வாக்குவாதம் வந்து சண்டை வந்து அதுல வந்து தூக்குத்துறை என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலரை வந்து கொன்னு அந்த புதைச்சிருந்தாரு. புதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆத்து மணலுக்குள்ள புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து நேரா அவருடைய நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து நல்ல பிள்ளையா வந்திருந்தார். காலைல 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, இவர் தப்பிச்சு போயிட்டாரு, ஆள் இல்லை. அதே மாதிரி ஜெயிலரையும் காணும், அவரையும் தேடணும், ஆளை காணும், கூட வந்த அந்த ஆளையும் காணும், யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியல. இப்படி இருக்கும்போதுதான் அந்த புதைக்கப்பட்ட இடத்துல அந்த படத்துக்கு மேல ஒரு நாய் வந்து அதை இழுத்து அந்த பாடியை வெளியே கொண்டு வந்தாங்க. பாடியை வெளியே கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு முத்திரை இருக்கு, செங்கம்பட்டி ஜமீன்தாருடைய முத்திரை. ஆகா, அப்போ வந்து கொண்டது யாரு அப்படின்னா செங்கம்பட்டி ஜமீன்தார் தான். இப்ப செங்கம்பட்டி ஜமீன்தாரை தேடி போங்க அப்படின்னு பார்த்தா தேடி போய் அவரை கைது பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதித்தது. அவர் வந்து கடைசியில உள்ளதான் தூக்கு தண்டனை விதித்தது. தூக்கு தண்டனை விதித்த உடனே குறிப்பிட்ட நாள்ல தூக்கு தண்டனை போடணும். அப்போ ஆங்கில அரசுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட்டா தானே இருக்கிறாங்க. அதனால இவங்க ஆங்கில அரசு என்ன சொல்றா, எதுக்கு, சரி ஏதோ நடந்து போச்சு, இவனை வந்து நம்ம பண்ணோம்னா வாரிசு இல்லாம போயிடும், அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசவும் அந்தமானுக்கு நாடை கடத்திடும், நாடை கடத்தி கொஞ்ச நாள் கழிச்சு வேணா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இங்கிலாந்துல இருந்து 50,000 லெட்டர் வரணும். இங்கிலாந்துல இருந்து அதற்கான லெட்டரும் வந்துட்டு கலெக்டர் அந்த லெட்டரை கையில வச்சுக்கிட்டு இவனுக்கிட்ட இருந்து கடைசியில இவனை வந்து தூக்கு மேடைக்கு போன பிறகு இவன்கிட்ட சொல்லி இவனை வந்து விடுதலை பண்ணணும், அப்பதான் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வராரு. இவங்க எல்லாமே போய் குறிப்பிட்ட தூக்கு வயல்னு இப்பவும் செங்கப்பட்டியில இருக்கு, அங்க இவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டம்னா அதிகமான கூட்டம். ராஜாவை தூக்குல போடுறாங்கன்னா மக்கள் விடுவாங்களா, ஏகப்பட்ட கூட்டம். ஆனா இவரு ரொம்ப ஜாலியா போறாரு. தூக்கு மேடை எனக்கு பஞ்சமத்திங்க மாதிரி எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் வருஷம் பேசினாரோ அதே மாதிரி பேசிக்கிட்டு போறாரு. போயிட்டு கடைசியில கிட்ட போய் நிக்கிறாங்க. நின்ன உடனே கடைசியில தூக்குல தொங்கணும். தொங்கும் போது கிட்ட வந்து கலெக்டர் கேட்கிறாரு, இங்க பாரு, உன்னை வந்து நான் விடுதலை பண்ணிடுறேன், உனக்கு கடைசி ஆசை என்ன அதை சொல்லு அப்படின்னு. உடனே அவரு உடனே சொன்னாரு, கடைசி ஆசையா எனக்கா, நீ வெளிநாட்டுல இருந்து ஆட்சி புரிய இங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்க, ஆனா உனக்கு சொந்தமானது இங்க எதுவுமே கிடையாது, உனக்கு சொந்தமா இருக்கிறது உன் வீட்டுக்காரமா மட்டும்தான், எனக்கு உன் வீட்டுக்காரமா தான் வேணும், தரியான்னு கேட்டிருக்கான். உடனே பார்த்தேன் எவ்வளவு பெரிய கொழுப்பு, நம்ம வீட்டுக்காரமா கேட்கான்னு சொல்லி அந்த 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 லெட்டரை கிழிச்சு தூர போட்டுட்டு உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அவருக்கு உடனே தூக்குல போட்டு அந்த தூக்கோடு போட்டதோட மட்டும் இல்லாம அந்த அவனை அப்படியே பிடிச்சு கொண்டு போய் அந்த கழுகுகளும் மற்ற மிருகங்களும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு தூக்கு தூக்கு மரம்னு சொல்லி ஒரு மரத்துல இருக்கு, அந்த மரத்துல போட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நாளா அவருடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சான். இன்னைக்கு அந்த சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுல போன சொல்லுவாங்க. அவருக்கு இன்னைக்கும் அந்த தூக்குத்துறைக்கு இன்னைக்கு அந்த பக்கத்துல சிங்கப்பட்டி ஜமீன்ல மணிமுத்தாற்றன் கரையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோயில்ல ஒரு சிலை இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கதைகள் வந்து அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே அவரு அந்த வாள் மூலமா திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்களா, அந்த அம்மா தான் அதுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுவாங்க. இப்படி கதைகள் வந்து ஏகப்பட்ட கதைகள் வந்து நம்ம பகுதியில நிறைய புதைச்சு கிடக்கு. இன்னொரு ஜமீன்தாருடைய கதை, இந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது இன்னைக்கு தாஜ்மஹால் கட்டுறது ஷாஜகான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல தன்னுடைய காதல் மனைவிக்காக ஒரு பெரிய அரண்மனையே கட்டியிருக்கிறார். ஒரு பெரிய கதை. அந்த கதை வந்து ஊத்துமலை ஜமீன்தார் அப்படிங்கக்கூடிய ஜமீன்தார் வாழ்க்கையில நடந்தது. ஊத்துமலை ஜமீன்தார் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி ஒரு பெண்ணை பிடிச்சு போச்சு, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும், அந்த திருமணம் முடிக்க காட்டி இதே மாதிரி வாழை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மா மாலை போடாம சொல்லியிருக்கு, ஊத்துமலை அப்படின்னா வானம் பார்த்த பூமி, அது செழிப்பான பூமியெல்லாம் இல்லை, அதனால இவருக்கு வாக்கப்பட மாட்டேன், இவர் பெரிய ராஜாவா இருந்தாலும் வாக்கப்பட மாட்டேன். நல்ல செழிப்பான பூமியில அவர் இருந்து அவர் வந்து அதில் மாளிகையை கட்டி வச்சா நான் வேணா அங்க அவர் கூட இருக்க தயாரா இருக்கேன், அது வரைக்கும் நான் வந்து மாலை போட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, காதல் மனைவிக்காக சிற்றாற்றை திருப்பி ஒரு அணையை கட்டுறாரு. அணையை வந்து அங்க வீரணம் ஏரி அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியை கட்டி அந்த அணை கட்டி அதுக்கு மேல வந்து அழகா ஒரு அரண்மனை கட்டுறாரு. அந்த அரண்மனை கட்டி எப்போதுமே குழு குழுன்னு இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு, கேரளா மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு வீர கேரளம் புதூர் அப்படிங்கிட்டு பேரையும் விட்டு அந்த பேரில் வச்சு அந்த அழகான
அந்த அரண்மனையை கட்டி அந்த அரண்மனையில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு போராத காலம். அவங்க அந்த அம்மாவும் இவர் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து இறந்துருக்காரு. இறந்த காரணத்தினால அந்த அம்மா இவர் நினைவா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாவு பொம்மை செஞ்சு அந்த மாவு பொம்மையை வச்சு இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. மாவு பொம்மை தான் தற்பாரல் மண்டபத்துல ராஜாவா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அந்த மாவு பொம்மைக்கு முன்னால இருந்துதான் இவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த மாவு பொம்மை இன்னைக்கு வீரகேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில மட்டும் இல்லாம நெல்லை, தூத்துக்குடி மற்றும் நம்ம தென்காசி மாவட்டத்துல கொட்டி கிடக்கு. நம்ம போற இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கொட்டி கிடக்கு. இப்போ அதான் நான் இப்போ வந்து ரீல்ஸ் அப்படிங்கக்கூடிய முறையில தினமும் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் முதல்ல மிஞ்சி போனா ஒரு ஒரு 100 எபிசோடு போட முடியுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா 100 எபிசோடு போட்ட பிறகும் பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் இன்னும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3000 எபிசோடு கதை இருக்கும் போல இருக்கிறது. அந்த மாதிரி கொட்டி கிடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பகுதியில தான் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, தமிழகத்துல நீங்க எங்க தொட்டாலுமே வரலாறு தான். ஒரு நடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாட்டார்குளம்னு ஒரு ஊர்ல ஒரு நடுகள் இருக்கு. அந்த நடுகளுக்கு பின்னாடி பார்த்து கதையை கேட்டோம் அப்படின்னா ஒரு 2000 வீரர்கள் ஒரு சண்டைக்கு போகும்போது அந்த வெள்ளத்துல சிக்கி இறந்துட்டாங்களாம். அவங்களுடைய நினைவா அந்த நடுகளை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொட்டி 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 கிடக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயா நம்மளுடைய கான்வர்சன்ட் ஐயா வந்து சொன்னாப்ல, அதாவது நெல்லை மாவட்ட வரலாறு புத்தகத்தை வந்து எங்களுக்கு கொஞ்சம் எப்படி எப்படி தர முடியுமோ தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்னனாலும் பேசிக்கலாம். ஏன்னா இப்ப படிக்கணும் புத்தகத்தை. நீங்க அது எங்களுடைய சொந்த பதிப்பகம் தான். ஏன்னா நான் 10 பதிப்பகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நான் படம் கொடுத்து தான் வாங்கணும். அந்த மாதிரி விஷயம் இருக்கனால இந்த மாதிரி வரலாறுகள் எல்லாம் என் சொந்த பதிப்பகத்தை தான் போடுவேன். அந்த மாதிரி சொந்த பதிப்புகள் தான் போட்டிருக்கேன். நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எத்தனை புத்தகம் வேணும்னு சொல்லுங்க, நம்ம பேசிக்கலாம். நீங்க எல்லாருக்கும் அதை வாங்கி கொடுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு நீங்க போனாலும் பர்சா கொடுங்க. ஏன்னா அந்த நெல்லை மாவட்ட வரலாறு வந்து என்னுடைய 35 வருஷம் உழைப்பு. ஒரு நாள் 2 நாள் உழைப்பு இல்லை, 35 வருஷம் உழைப்பு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர இடத்துலலாம் அதுல வரலாறு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் நான் நெல்லை மாவட்ட வரலாறுன்னு அந்த புத்தகத்துல இருந்து நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஆட்சி சொன்ன ஆத்தோர கதையில நான் சொன்ன கதைகள் கொஞ்சமான கதைகள் தான். ஏன்னா எங்களுக்கு நீங்க கொடுத்த விஷயங்கள் வந்து நீங்க கொடுத்த டைம் வந்து எனக்கு முடிய போகுது. அதுக்குள்ள நான் வந்து இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்குள்ள முடிக்காம பெறக்கூடாது. அதனால இன்னும் நீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும். அதனால எனக்கு இன்னும் சந்தோஷம் என்ன அப்படின்னா எங்களுடைய வாழை முரசு முன்னாள் எடிட்டர், அதுவும் நல்ல எழுத்தாளர். அதாவது நான் என்ன சொல்றது அப்படின்னா என் புத்தகம் சித்தர்களுடைய புத்தகம்லாம் புத்தகம் வந்து நான் களப்பணி போகும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு முன்னோடியா இருந்து எழுதினவங்க. அதே மாதிரி சாய்பாபா பத்திலாம் அவங்க எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட வாழ்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் முன்னிலையில இன்னைக்கு எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு வந்து நான் கான்வென்ட் ஐயாவுக்கு வந்து எப்படி நன்றி சொல்லனே தெரியல. அதே மாதிரி சென்னை வாழ் நெல்லை மக்கள் சங்கத்துல இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமுருகன் ஐயாவுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இன்னும் அவங்கெல்லாம் நான் முகத்தை கூட பார்க்கல. ஆனா அவர் சொன்ன உடனே நான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகம் 94 புத்தகம் இருக்குது. அந்த 94 புத்தகமே பார்த்தீங்கன்னா நெல்லை, அப்புறம் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்துடைய புத்தகம் தான். தொல்லியல் புத்தகம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயண கட்டுரைகள் இருக்கு. அதனால எல்லா புத்தகமும் உங்களுக்கு எந்தெந்த புத்தகம் தேவைன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வாங்கி படிக்க சொல்லுங்க. உங்களுடைய மக்களை நல்லா படிக்க சொல்லுங்க. படித்தால்தான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னதான் நம்ம ரீல்ஸ் பார்த்தாலும் அந்த ரீல்ஸ்ல வந்து நீங்க இதை பத்தி அவர் சொல்லியிருந்தாரு, எங்க தேட பார்த்தா தேடுறா கிடைக்காது. ஆனா புத்தகம் இல்லை. புத்தகத்தை குறிப்பு எடுத்து அந்த இடத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பனாலும் நம்ம திருப்பி அதை பத்தி பேச முடியும். அந்த மாதிரி பதிவுகள் வந்து வர்றது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதனால புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்கணும். அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. அந்த நல்ல வாய்ப்புகளை வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த படி பவுண்டேஷனுக்கு இந்த பயிர்படி பவுண்டேஷன் புக் ரீடர் கமிட்டிக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சிறப்பான உரைக்கு நன்றி ஐயா. இப்போ ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஐயா கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். ஐயாவின் ஆத்தோர ஆட்சி சொன்ன ஆத்தோரெல்லாம் அற்புதமா இருந்தது. ஸோ இது சம்பந்தமாகவோ அல்லது ஐயாவுடைய புத்தகம் சம்பந்தமாகவோ அல்லது ரீல்ஸ் விஷயமாகவோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ
அல்லது பகிரப்பட்ட கருத்துகள் எது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேள்விகளாக தொடுத்து அதுக்கான பதிலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஐயாவுக்கு தயாரா இருக்கிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நீங்க லைன்ல வணக்கம். தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா அப்பையில முக இருந்தே முழுமையா தான் ஓ, இருக்கிறேன். முகத்தை காட்டுங்க, முகத்தை காட்டுங்க. ஆமா 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 ஆமா. சரி சரி சரி. திருமகன் சார், வெல்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஐயா உங்க உரை உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கேட்டேன். உண்மையிலே ரொம்ப உணர்வு பூர்வமா அந்த செய்திகள் முழுக்கவே அது எனக்கும் தொடர்பானதா இருந்தது. நீங்க சரிங்க. ஆரம்பத்துல சொன்ன அந்த தாத்தா பாட்டி கதையிலிருந்து அது என்னுடைய வாழ்விலையும் அது நடந்தது போலயே தொடர்ச்சியா அது இருந்தது. கண்டிப்பாங்க. அப்புறம் நீங்க அடுத்து ஒவ்வொரு கதைகளாவே அந்த தொல்லியல் சார்ந்த செய்திகள், தாமிரபரணி கதைகள், அப்புறம் நம்ம ஜமீன்தார்கள், அப்புறம் சிங்கப்பட்டி ஜமீன்தாருடைய கதைகள், இது எல்லாமே பல செய்திகள் வந்து இப்ப இருக்கிற வாசகர்களுக்கு புதிதா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அரிதான செய்திகளா தொகுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இறுதியா அந்த மருதூர் கால்வாய் அணைக்கட்டு பற்றி பேசினேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் தான் எங்க ஊரு. அதனால அதுல பலமுறை அதுல போயிட்டு வந்திருக்கிறேன். அந்த அந்த கட்டுமானத்தை பத்தி எங்களுக்கு அவ்வளவு வியப்பா இருக்கும். ஏதோ வேதாளம் கட்டின அணைக்கட்டு போல நினைச்சு சின்ன வயசுல நினைச்சிருக்கோம் நாங்க. ஆமா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. வரலாற்று தகவல்களை முழுக்க எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய முயற்சி வந்து வெற்றி ஆயிட்டு நினைக்கிறேன். ஆமா ஆமா உண்மையிலே உங்களை போன்ற ஒரு ஆளுமை வந்து பேசுறப்போ அந்த நிகழ்ச்சி இன்னும் நிறைவா எனக்கு உணர்றேன் நானு. கண்டிப்பா 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 கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நண்பர்களே, வாசகர்களே? ஏதாவது கேள்விகள் இருந்தா ஐயாட்ட கேட்கலாம். வேற யாரும் பேசுறாங்களா? யாராவது செந்திலையா ஏதாவது இருந்தாங்களா? கேள்விகள் இருந்தா கேட்கலாம். செந்திலையா இருந்தாங்களா? போயிட்டாங்களா? செந்திலையா நீண்ட நேரமா இருந்தாரு. ஆமா, போயிட்டாப்லையா? ஆண்டனி ராஜ் சார், வெல்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நான் நேர்ல சந்திக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால முடியல. கண்டிப்பா சென்னைக்கு வரும்போது சார் ஐயா, சென்னைக்கு வரும்போது கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். உங்களோட நாட்டார் தெய்வங்கள் பத்தின புத்தகம் படிச்சேன். ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அப்பப்போ உங்களோட ரீல்ஸ் பார்ப்போம். உள்ள ஃபேஸ்புக்ல போடுற ரீல்ஸ் எல்லாம். நானும் கோயில்பட்டி பக்கம் உள்ள வண்டானம்னு ஒரு ஊர், வாவு சிதம்பரம் ஐயா பிறந்த ஊர், எங்க ஊர் பக்கத்துல இருக்கு. ஆமா, தெற்கு வண்டானம் வடக்கு வண்டானம்னு எனக்கு வடக்கு தெரியும். இப்ப உங்கள்கிட்ட பேசின பிறகுதான் எங்க கிராமம் பத்தின வரலாறு நாங்க தொகுத்துட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசின பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ஸ்பிரேஷன், அது இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது. ரொம்ப சந்தோஷம் உங்களோட உரை கேட்டது. இதுக்காகவே இன்னைக்கு ஊருக்கு போற ப்ரோக்ராம் எல்லாம் தள்ளி வச்சிட்டேன். போன போது டிராவல்ல இருந்தா முடியாது அப்படிங்கறதுனால திங்கட்கிழமைக்கு தள்ளி வச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு உற்சாகத்துக்கு தான் நம்ம உற்சாகம் கிடைக்கும் போது அடுத்த கட்டம் நம்ம ஓடி போகுது நல்லா இருக்கும். ஆமா ஆமா, ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்களா டிக்கெட் போடுறது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சென்னையில தான் இருக்கீங்களா? சென்னையில தான் இருக்கீங்களா? இல்லைங்க, நான் விருதுநகர்ல இருக்கிறேன். விருதுநகர்ல இருக்கீங்களா? உங்களோட நிறைய தகவல்கள் எனக்கு பொதுவாக இந்த வரலாறு பற்றின ஆய்வுல எனக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வேலை பொழுது இருக்கிறதுனால அலைய முடியல. ஆனா உங்களோட அந்த ரீல்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க அந்த தெளிவா சொல்ற விதம், புத்தகத்துல அந்த வர்ற நடையே எனக்கு அந்த ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு புத்தகம் தான் நம்ம உங்களோட புத்தகம் என்கிட்ட 2 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட்ல அந்த 94 புத்தகத்தையும் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். கண்டிப்பா. அதாவது நான் அதை சொல்றேன்னா,
விகடன் அந்த மாதிரி பெரிய பெரிய பதிப்பகங்கள் வந்து நம்ம நம்ம சொல்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. சரிங்க. நான் மத்த புத்தகம் என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் வந்து ஒரு ஆ, 45 புத்தகமோ எத்தனமோ நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். சரிங்க. அதை வந்து நம்ம எப்படி டிஸ்கவுண்ட் நீங்க ஐயாட்ட பேசுங்க. நான் ஐயாட்ட எப்படி நம்பர் வாங்கிக்கிறேன் உங்களோட. மொத்தமா நீங்க டிஸ்கவுண்ட் பேசிட்டு சொல்லுங்க, நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு அதுல லாப நோக்கம் இல்லை. கேட்டா சரிங்க. அது என்னோட நூலகத்துக்கு அது உதவியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கொண்டு போய் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். நீங்க என்னோட நம்பர், என் நம்பர் கூட நீங்க நான் பேசலாமா? ஐயா செந்திலையா பேசுங்க. ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். மியூட்ல இருக்கு, மியூட்ல எடுங்க ஐயா. வந்துட்டா? சரியா வந்துட்டா? வந்துச்சு ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா வந்துட்டேன், பேசுங்க ஐயா. உங்களோடது ஐயா. என் கரெக்டா இருக்குல்ல? அம்மா கரெக்டா இருக்குல்ல? சரியா இருக்குங்களா? சரி. வின்சென்ட் சார், ஐயாவோட போன் நம்பர் மட்டும் கொஞ்சம் எனக்கு வாங்கி அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க. நான் நம்பர் கொடுத்துறேன் சார். நன்றி 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 நன்றி. நன்றிங்க. யார் யாரு நம்பர் கேட்கறாங்களோ கொடுத்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா கொடுத்துறேன். நான் பேசலாமா? கொடுத்துறேன். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஐயா, என் பேர் ஜோயல் தேன்ராஜ். நான் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கேன். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். பணி அறக்கட்டளை ஐயா ஜான் அவங்களுடைய குழுல நான் இருக்கேன். இன்னைக்கு உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து அம்மா வழியில சிவகாசி, அப்பா வழியில உசிலம்பட்டி. எனக்கும் எங்க தாத்தா பாட்டிகள்லாம் சில கதைகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவ்வளவோ இப்ப நினைவு இல்லை எனக்கு. நீங்க சொல்லும் போது என்னுடைய பழைய நினைவுகள் அப்படியே வந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பொதுவா பழைய திரைப்படங்கள்ல பார்த்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் சரி, ஆண்கள் தான் பெண்கள் அடிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நீங்க சொன்ன கதையில பாத்தீங்கன்னா, தாத்தா அடிச்சதும் பாட்டியும் திரும்பி அடிக்க ஓடுவாங்க. தாத்தா பயந்து போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. நீங்க அது ஒரு மாதிரி ஒரு சமத்துவ நிலையில அவங்க இருவரும் வாழ்ந்திருக்காங்கன்றத கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து அடி விழுந்தது யாருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு தான். ஆனா முன்னாடி வந்து ஊடகத்துல அதை வெளியே காட்டல. வெளியே சொல்ல மாட்டோம்ன்றீங்க நம்ம. ஆமா ஆமா, அது நம்ம பார்த்ததை வெளியே சொல்லிட்டோம். ஆமா ஆமா ஆமா. அது ஒரு சிறப்பான விஷயம். குடும்ப பெருமையை நினைச்சு அதை சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா. நம்ம அதை சொல்றோம், ஏன்னா அது ரசிச்ச விஷயத்த சொல்றோம். ஆமா ஆமா, அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க அதை ரொம்ப ரசனையோட சொன்னீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அன்றிலிருந்து இன்று வரை பெண்கள் தான் பல இடங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க அந்த சுடலை மாட சாமி பத்தி சொன்னீங்கயா, அது எத்தனை ஆண்டுக்கு முந்தைய வரலாறா இருக்கும் அது தோராயமா? இல்ல, அதாவது அது வந்து எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா, சுடலைமாடு சாமியோட கலாச்சாரம் வந்து பிடிமண் கலாச்சாரமாவே இருக்கு. பிடிமண் கலாச்சாரம்னா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோவில் தோன்றலுக்கும் ஒவ்வொரு வருஷம் வித்தியாசமா இருக்கும். ஆமா, அதோட கதை நடந்தது வந்து கிட்டத்தட்ட அது எப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்துல கல்வெட்டு இருக்கும். அந்த கோயில் கட்டுமானம் இருக்கும். அதை நம்ம தொழில் முறை கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா இது பூரா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிடிமண் எடுத்து ஒரு இடத்துல போடுறதுதான். அந்த போடுறத வச்சு நம்ம வந்து இது எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கரெக்டா கணக்கிட முடியாது. இப்போ நம்ம செவி வழியா பேசக்கூடிய கதைகள் தான் நம்ம சொல்லமாட சாமிக்கு நிறைய இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த வருஷ கணக்குல நம்ம கரெக்டா சொல்லிக்கிட முடியாது. சரி சரி. ஏன்னா பிராமண பெண் வராங்க இல்லையா, அதனால நான் கேட்டேன். ஆமா ஆமா. இல்ல அதான் அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா இடைச்சொருகள் இருக்கலாம்ல. இப்ப நான் கதை சொல்றேன், கொஞ்சம் கதை சொல்லிட்டு இருக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வர்றது தானே. என்ன சொல்றீங்க? செவிவழி செய்திகள் அப்படிங்கும் போது இப்ப நம்ம சொல்ற செய்திகள் பூரா உண்மை இல்லாம சொல்லிக்கிட்டே முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த தொல்லியல் மூலமா நிரூபிக்கக்கூடக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் அது உண்மையா இருக்கும். மத்த மாதிரி எல்லா விஷயங்களும் செவிவழி காதைகள் அப்படிங்கும் போது 1-2 வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யும். இப்ப நானே முழுசு சொல்றது பூரா உண்மைதான்
அப்படி நம்ம ஆமா அடிச்செல்லாம் ஆமா சொல்ல முடியாது. ஏன்னா உண்மைதான் நம்ம உண்மைதான் ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கதையை வந்து நான் ஒரு தாத்தா கிட்ட கேட்டா ஒரு மாதிரி இருக்கும், பாட்டி கிட்ட கேட்டா ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஊர்ல இன்னொருத்தர் கேட்டா ஒரு மாதிரி இருக்கும். அந்த வில்லன் ஆமா சொல்லி சித்தரிக்க வீட்டுல போய் கேட்டோம்னா அவன் தான் கதாநாயகனா இருப்பான். இப்ப நம்ம ஆமா பாஜலகுத்துல போய் கேட்டா கட்டப்பொம்மன் கதாநாயகன், எட்டயபுரத்துல போய் கேட்டா வந்து எட்டப்பன் கதாநாயகன். அப்ப யாரு ம் கதாநாயகன் யாரு கதாநாயகி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய ரொம்ப விஷயம். அதனாலதான் இதாட்டம் நானும் என்ன பண்றேன்னா அது கிடைக்கிற கதைகளை அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டு போறேன். இப்ப சரி நீங்க சரி தான் முடிவு பண்ணிக்கணும் அது யார் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற. ஆமா ஆமா இந்த எட்டப்பனை பத்திய தகவல்லாம் ரொம்ப புதிய தகவல் எங்களுக்கு. ஆமா ஆமா. ஆனா அதெல்லாம் எழுதப்பட்ட தகவல் தான், எல்லாமே ஓ இது வந்து எழுதப்பட்ட தகவல் தான். பட் வெளியே வந்து பரப்பப்படலை. ஏன்னா ஒரு பெரிய சினிமா வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. ம் இன்னைக்கும் எட்டயபுர ராஜாக்கள் வந்து இன்னைக்கும் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அந்த பள்ளிக்கூடம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல முதல்ல சத்துணவு தொடங்கப்பட்டது எங்கன்னா எட்டயபுரத்துல தான். ஓ நான் சரி கல்வெட்டை சரி பார்த்திருக்கேன், கல்வெட்டை பார்த்திருக்கேன். ஐயா நான் கேட்கலாமா? ரொம்ப சரிங்க. பணி அறக்கட்டளை அருமையான ஐயா ஜான் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஒரு இப்படிப்பட்ட இன்னைக்கு வாசிப்பு குறைஞ்சு போச்சு. மக்கள் எல்லாருமே வந்து சமூக ஊடகங்கள்ல மூழ்கி இருக்கும்போது இளைஞர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நீங்க உங்க அறக்கட்டளை சார்பா இப்படி ஒரு வாசிப்பு நிகழ்ச்சி, வாசிப்பை பகிர்தல் நிகழ்ச்சி நீங்க வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய முயற்சிகளை பாராட்டுறேன். நானும் பல முறை முயற்சி பண்ணேன். நீண்ட இடைவெளிக்கு பின்பு அதாவது நான் சேரவே இல்ல. இன்னைக்கு தான் முறையா சேர்ந்திருக்கேன். அதனால இந்த அறக்கட்டளையோட நிறுவனர் ஜான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா நன்றியா. நாட்களுடைய வாழ்த்துக்கள்லையும் என்னுடைய பணி பவுண்டேஷன் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. வேற ஒருத்தர் கேள்வி தயாரா இருக்கிறாரு. யாருன்னு ஆமா பாருங்க மேடம். செந்தில் வணக்கம் செந்தில் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க. ஆஹ், நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முகமாவே நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. அது நெல்லை தூத்துக்குடி அதான் வரலாற்று எடுத்தாலே நீங்க தான். இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளும் ஒரு முயற்சி இல்ல, அவ்வளவுதான் ஒரு இல்ல, பக்கம். நான் சொல்றது வந்து உங்களை புகழ்ச்சிக்காக சொல்லல. அதாவது சங்ககால குறிப்புகள் தான் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பதிவு ஆமா பண்ணது வந்து அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு பதிவா இருக்க போகுது. அது அசைக்க கண்டிப்பா முடியாத ஒரு கண்டிப்பா பெரிய உண்மை. நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய மாபெரும் பணி. அந்த இதுல வந்து கண்டிப்பா அதனாலதான் நீங்க வந்து எடுத்திருக்கிற தொகுப்புகள் எல்லாமே பார்க்கும்போது ஆய்வாளர்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நீங்க கொடுத்திருக்கிற தகவல்கள் வந்து கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு நுணுக்கமா கண்டிப்பா இவ்வளவு ஆழமா போய் வந்து நீங்க வந்து அதை சேகரிச்சு கொடுக்கறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்ல. மிகப்பெரிய ஆமா குழு, ஒரு பெரிய குழு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணியை நீங்க தன்னந்தனியா இருந்து 35 ஆண்டு ஆமா கால போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க ஆமா இவ்வளவு அழகா கொடுத்திருக்கீங்கும் போது இது மாபெரும் பணி. இது வந்து அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு நம்மளுடைய கண்டிப்பா பின்னால் வர சந்ததியர்களுக்கு மிகப்பெரிய பணியா இருக்கும். கண்டிப்பா நான் அந்த கண்டிப்பா வகையில கண்டிப்பா. ஒண்ணு மட்டும் எனக்கு கேட்கணும் ஆசையா. இப்ப உங்களோட ம். இப்ப நீங்க எல்லாம் செஞ்ச முயற்சி காரணமா தான் இப்ப ஆதிச்சநல்லூர்ல வந்து ஆமா ஆமா 167 கோடிக்கு வந்து மத்திய அரசு வந்து அங்க ஆமா ஆமா மிகப்பெரிய ஆமா. அருங்காட்சியகம் கொண்டு வர இன்னைக்கு போறதா இன்னைக்கு செய்திகள் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு காலையில அறிவிச்சு. ஆமா 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 இது ஆமா வந்து அந்த ஆதிச்சநல்லூர் வந்து மிகப்பெரிய ஒரு மண்மூடிய நாகரிகம் அங்க இருக்கிறதா ஆமா இப்பயும் நம்ம நம்புறோம். ஆமா அது ஆமா வந்து ஆமா ஆமா. ஏற்கனவே ஒரு பகுதி தான் வந்திருக்கு. நிறைய அதுல உள்ள பொருட்கள் நிறைய எல்லாம் வர வேண்டி இருக்கு. வெளிநாட்டு அருங்காட்சியகத்துக்கு போயிடுச்சு. ஆமா இருக்குது. ஆமா ஆமா. இப்ப நீங்க வந்து அடுத்த கட்டமா அந்த ஆதிச்சநல்லூர்ல ஏதாவது தொடர்ந்து ஆய்வு பண்ணி வேற ஏதாவது பதிவுகள் கொண்டு வர மாதிரி நீங்க முயற்சி பண்ணுவீங்களா? இப்ப ஆதிச்சநல்லூரை பொறுத்தளவுல இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் வந்துட்டு. ம். ஆனா அந்த முதல் சைட் மியூசியம் வந்து அது பெரிய அளவுல நம்ம நினைச்ச மாதிரி வரல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5.5 ஏக்கர் இடம் வந்து உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களே கொடுத்துருக்காங்க. ஊர் மக்கள் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஊர் மக்கள் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு காணக்கூடிய இடங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இன்னும் நமக்கு வேலை ஆரம்பிக்கல. இன்னைக்கு தான் 196 கோடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது வந்து நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இது என்ன ஆமா. அப்படின்னு சொன்னா 2000த்துல அறிவிச்சாங்க. 2000த்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து ஒரு 5 இடத்துல சைட் மியூசியம் அமைக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து அருண்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் வந்து தமிழ்காரர் தான் இருந்தாங்க, உள்ளூர்காரங்க இருந்தாங்க. மிக வேகமா வேலை செஞ்சாங்க. அப்போ வந்து மாவட்ட ஆட்சியரா வந்து வருகை செந்தில்ராஜ் ஐயா இருந்தாங்க. அவங்களும் வேகமா வேலை செஞ்சாங்க. அப்ப தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடங்களை வாங்கி கொடுக்கறது வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை அந்த மாதிரி நம்மளுடைய எம்பி கனிமொழி அம்மா இவங்கெல்லாம் சப்போர்ட் நிறைய பண்ணாங்க. நம்ம வேலை நடந்துச்சு. அதனாலதான் இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் வந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழர்களே வரல. அதுக்கு பிறகு வந்து அதிகாரிகள்லாம் வடநாட்டுக்காரர்கள் வந்ததுனால அப்படியே தொய்வு விழுந்துட்டு இப்ப மீண்டும் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். மீண்டும் ஒரு தமிழர் வந்து இப்ப வந்திருக்காரு. அவர் வந்த பிறகுதான் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து அறவாளி அப்படின்னு சொல்லி வேற அறவாளிங்கும் போது வடநாட்டுக்கார மாதிரி தெரியும்.
ஆனா அவர் இல்ல, அவர் படுக்கப்பத்துக்காரர். அவர் ஊர் வந்து படுக்கப்பத்து, நம்ம திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற படுக்கப்பத்து. அவர் வந்து அவர் வந்த பிறகு இப்ப என்னன்னா ஸ்பீட் ஆயிருக்கு. ஸ்பீட் ஆகி என்ன பண்ணுன்னா, இப்ப அந்த சீ சைட்ல வந்து மலையெல்லாம் அங்க மலையில நனைஞ்சு கிடந்த இடத்த புறம் சரி பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்காண்டி அடிக்கல் போடுறது, அப்புறம் அந்த 5.5 ஏக்கர் இடத்த சுத்தி வேலி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, 114 ஏக்கருக்குள்ள நீங்க எதுனாலும் பண்ணுங்க. இந்த 114 ஏக்கருக்குள்ளே நம்ம பண்ணலாம். இதை விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் பண்ணா ஒருத்தன் கேஸ் போடுறான், வழக்கு போடுறான், நமக்கு இடம் தாமதம் ஆகுது. நமக்கு கொடுக்கப்பட்ட 125 ஏக்கருக்குள்ள பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை அவங்க ஏத்திருக்காங்க. இப்ப அந்த ஏற்கனவே அகழ்வாய்வு நடந்த இடத்துல வந்து அந்த கட்டிடம் கட்டும் போது பாத்தீங்கன்னா, அது வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டிடமா இருக்கும். பெர்லின் நகர் உட்பட, லண்டன் உட்பட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆதிச்சல்லூர் பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம ஒரு முழு மனித எலும்புக்கூடு வச்சிருந்தாங்க. அந்த எலும்புக்கூடை வந்து மழை காரணத்தினால அது திருச்சி கொண்டு போயிட்டாங்க. அதையும் கொண்டு வந்துருவாங்க. ஆக மொத்தத்துல நம்ம வந்து இப்ப நம்ம கீழடியை விட ஒரு 7 மடங்குக்கு மேல நம்ம ரிட்டையர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகம் இருக்கு. இந்த பொருணை அருங்காட்சியகம் எப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல கொற்கையில, சிவகலையில, ஆதிச்சூர்ல கிடைச்ச பொருட்களை நெல்லை மாவட்டத்துல கொண்டு வச்சிருக்கோம். ஆனா இப்போ வந்து இந்த உள்ளது உள்ளபடியே இந்த சைட் மியூசியம் அமைக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல உலக நாகரிகத்தின் தொட்டின்னு சொல்லக்கூடிய ஆதிச்சல்லூர்ல நம்ம மியூசியம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா உலகத்துக்கே அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதைதான் சீக்கிரம் அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நாங்களும் உங்களை மாதிரி காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருடைய ஆசையும் நிச்சயம் ரொம்ப நன்றி. நிறைய. உங்க முயற்சி ரொம்ப அபரிதமானது. அதுக்கு என்னுடைய ஒரு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப டைம் தாண்டி வந்துட்டோம். மீண்டும் முறை நம்முடைய சிறப்பு பேச்சுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க சிறப்பு பேச்செல்லாம் நாங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கிறோங்க ஐயா. நான் உங்க நம்பரே சேர்த்துறேங்க ஐயா. பணி ஃபவுண்டேஷனுக்கான சகல நடவடிக்கைகளும் அது நாங்க பதிவிடுவோங்க ஐயா. நீங்க பார்த்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உதவுங்க ஐயா. இவ்வளவு நேரத்தை எங்களுக்காக கொடுத்து இவ்வளவு அற்புதமான விஷயங்களை ஷேர் பண்ணி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வா இது நகர்ந்து முடிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா சொல்லும்போது பார்த்தா உங்களுடைய பதிவுகள் இன்னும் 100 ஆண்டு காலம் இது வந்து பதிவு பண்ணப்பட வேண்டியதை, அதுக்கப்புறம் உள்ள மக்களை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்களை எங்களுக்காக இன்னைக்கு கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நிகழ்வு கடைசி நிகழ்வாக நன்றிக்கு போயிடலாங்க ஐயா. மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். நன்றியுரை வழங்குவதற்காக பணி ஃபவுண்டேஷன் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஹப் சேர்பர்சன் மிஸ்டர் சதீஷ் சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். சார் மியூட்ல இருக்கு சார் உங்களோட மைக்கு. நிறைவு என்பது ஒரு தொடக்கத்தின் அடையாளம். வாசித்தால் வானம் தொடலாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற இந்த தருணத்தில் நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறோம். தனது பொன்னான நேரத்தை நம்மிடமே நெல்லை மாவட்ட வரலாறு மற்றும் அரசர்கள் பற்றிய வரலாற்றை அறிவுபூர்வமான கருத்துக்களை நெல்லை மொழியிலே பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் ஐயா காமராஜர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கு, அதன் பின்னால் நின்று உழைத்த அனைத்து நல்லுலகங்களுக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சி வெற்றி என்பது அதன் உள்ளது. அமைதியோடு ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி, நன்றி. ஐயா ஃபர்ஸ்ட் ரிலீவ் ஆகட்டும், நம்ம எல்லாம் அப்புறமா ரிலீவ் ஆகலாம். ஐயா நீங்க ரிலீவ் ஆகுங்க முதல்ல. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. நம்ம எல்லாரும் ஜான்சன் சார் நன்றி சார், நன்றி சார். ஓகே, தேங்க் யூ சோ மச். நன்றிங்க சார். பேசுறதுக்கு நேரம் இல்ல, அதனால தான் கூப்பிடல. ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அடுத்தது நீங்க. ஓ அப்படிங்களா? சரி சார், சரி சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். அனைவருக்கும் நன்றி. சதீஷ் சார், தேங்க் யூ சார்.